சேட் மகன்லால் கிட்ட இருந்து 20 லட்சத்துக்கு ஒரே செக் வந்துருக்குங்க. நாளை காலை பிளேன்ல பம்பாயில இருந்து அவரும் அவருடைய ஆட்களும் வர்றாங்களாம். சரி, அவங்க வந்த உடனே கூட்டு போய் நம்ம ஃபேக்டரி ஒப்படைச்சிருவோம். ரைட் சார். இந்த செக் பேங்க்ல போட்டு 8 லட்சத்துக்கு கேஷ் வாங்கிட்டு வந்துருங்க. நாம வெளியே வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். கொடுத்துடலாம். ஆனா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிற கோயம்புத்தூர் மில் வேலை ஒத்து இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த பணம் தேவைப்படுங்களே. சரி, அப்போ அந்த 20 லட்சம் பேங்க்ல இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்குவோம். ரைட் சார். என்ன விஷயம்? மிஸ்டர் பொன்னம்பலம்னு ஒரு ஜென்டில்மேன் உங்களை பார்க்க வந்திருக்காரு. உங்க பாலிய சிநேகிதர். பொன்னம்பலமா? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு? மைசூர்ல இருந்து. அடடா, சீக்கிரம் சொல்லுப்பா. வாப்பா பொன்னம்பலம், வா வா உட்கார். என்ன ஆள் இவ்வளவு மாறிட்ட? நீ கூட தான் மாறிட்ட. நான் பார்த்து வருஷம் 1 2 25 வருஷமாச்சே. உனக்கு எத்தனை குழந்தைங்க? இதோ இந்த 2 பசங்க தான். இவன் தான் மூத்தவன், பார்த்திபன் பேரு. பெங்களூர்ல வக்கீல படிச்சிட்டு இருக்கான். இவன் இளையவன், சரவணன் பேரு, ஊட்டியில படிச்சிட்டு இருக்கான். 2 பேருக்குமே இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. அப்போ உன் வேலையை நீ பாத்துக்கா. நான் கட்டாயம் சாயங்காலம் பங்களா வந்துட்டேன். சரி. மூத்தவர்கிட்ட இருந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்சல் வந்திருக்கு. பார்த்து விட்டேன் தான். குட் குட். கோல்ட் மெடல். வெரி குட் மிஸ்டர் குப்சாமி. ஐ எம் வெரி ஹாப்பி டுடே. பார்த்திபனுக்கு ஒரு ட்ரங்க் கால் புக் பண்ணி எனக்கு கனெக்ஷன் கொடுங்க. சரி சார். ஹலோ மீனாட்சி, ஒரு குட் நியூஸ். என்னங்க திடீர்னு ஏதாவது பெரிய லாபம் வந்துருச்சா? அதை விட நல்ல சந்தோஷமான செய்தி தான். உன் மகன் பார்த்திபன் காலையில நடந்த கட்டுரை போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கான். அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பிரைஸ் வாங்கியிருக்கான்? கோல்ட் மெடல் வாங்கியிருக்கான். அத உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. இதை பாரு, ட்ரங்க் கால் வந்திருக்கா போல இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ, ஆமா கனெக்ஷன் கொடுங்க. ஹலோ அப்பா, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னுடைய லெட்டர் பார்த்தோன்னே நீங்க எனக்கு டெலிபோன் போடுவீங்கன்னு தெரியும் எனக்கு. டேய், நான் சும்மாவே டெலிபோன் பண்றவனாச்சேடா. லெட்டர் பார்த்த பிறகு டெலிபோன் பண்ணாம இருப்பேனா? ஆமா, இந்த பாரு, ஒரு கட்டுரை போட்டில எப்படிடா பரிசு கிடைச்சது? நான் காலேஜ்ல படிக்கும் போது காப்பி அடிச்சா கூட கட்டுரை எழுத வராத. எனக்கு வரும்பா. நான் என்னதான் கட்டுரை எழுதினாலும் என்னதான் பிரைஸ் வாங்கினாலும் உங்களை மாதிரி பிசினஸ் பண்ண முடியாது எங்களால. ஆமா, இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்க நீ? குளிச்சுக்கிட்டு இருக்கப்பா. ஓஹோ, சரி, குளி குளி, நல்லா தேய்ச்சு குளி. அப்பா, மெடலை பத்தி அம்மா என்ன சொன்னாங்க? அவ புதுசா என்ன சொல்ல போறா? நீ படிக்க வேண்டாமா, பரிசு வாங்க வேண்டாமா, 4 வேளைக்கு நல்லா சாப்பிட்டா போதுமா. இப்போ உங்க அம்மா இருந்தா கூட அப்படித்தான் சொல்லுவாங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே வாடா, அப்புறம் ஜலதோஷம் பிடிக்க போகுது. சரியோ சேயோ. அப்பா என்ன பார்த்தா? பூங்குடி 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 பூங்குடி. அப்பா, ஒவ்வொரு நாள் உன்னை இப்படி சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு தனியா 1/2 மணி நேரம் தேவையா இருக்கு. என்ன இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டு இது வேறயா? ஆமா, இன்னைக்கு காலேஜ்ல கடைசி வகுப்பு கூட இல்லையே. இவ்வளவு நேரம் எங்க பண்ணீங்க? என்ன பூங்குடி, இன்னைக்கு எங்க அப்பா கிட்ட இருந்து ட்ரங்கால் வர நாள் உனக்கு தெரியாதா? நல்ல அப்பா. அவருக்கு லெட்டர் எழுதவே தெரியாதோ? லெட்டர் எழுதுறதுக்கு அவருக்கு எங்க டைம் இருக்க போகுது? அதுவும் இல்லாத ட்ரங்கால் பண்ணா என்னோட நேர பேசின மாதிரி அவருக்கு ஒரு திருப்தி இருக்கும். எனக்கு என்ன அப்பா இருக்காரு. ஆனா உங்க அப்பா போல அவர் என்ன டிஸ்டர்ப் பண்றது இல்லையே. எங்க அப்பாவுக்கு தான் ஒரு காதலி இருக்காங்க. அவங்க நீ என்ன கேள்வி கேட்கிற மாதிரி அவர் கேட்டு டிஸ்டர்ப் பண்றது இல்லையே. என்னது, உங்க அப்பாவுக்கு ஒரு காதலியா இந்த வயசுலயா? அடாடாடாடா, உன் அவசர புத்தி உன்னை விட்டு போகலையே. காதலினா வேற யாரும் இல்ல, எங்க அம்மாவே தான். அவங்கதான் ஒரு பாதி குடும்ப பொறுப்புள்ள மனைவியாவும் இன்னொரு பாதி காதலியாவும் இருக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். ஐ சி, கதை இப்படி முடியுதா? வாங்க வாஜாரே, ஒரு வீட்டு கரும்பிடி குடியா கடைக்காரர ஒரு பாக்கெட் கோல்ட் சாக் கொடு. கோல்டு பாக்கெட் வெட்டி கிடக்கு, ஒரு கரிம்பீடியோட கிடையாது. போயா, ஏன் குடுக்க வேண்டிய 50 ரூபாய் கொடு, சீக்கிரத்தை வாங்கி. பெரிய பிச்சைக்கார காசு 50 ரூபாய். இதுக்கு ஏன் நடு ரோட்ல கூச்ச போடுற? பிச்சை காசா? பெரிய லட்சாதிபதி மகன். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் லட்சாதிபதி மகையா. எங்க அப்பன் பேர் என்ன தெரியுமா? மருதாச்சலம் பிள்ளை. ஒரு பெரிய வைர வியாபாரி. சிங்கப்பூர்ல போய் எங்க அப்பா பேரை சொல்லு, அப்புறம் இருக்கு வேடிக்கை. வெள்ளக்காரன்ல இருந்து சைனாக்காரன் வரைக்கும் கிட்டு கிட்டுன்னு ஆடுவான். கிட்டு கிட்டுன்னு ஆடுவான். நான் ஏங்க இருக்கேன்? சொந்த நாட்டுக்கு போக கூடாது, சொந்தமா சம்பாதிக்கணும், அப்ப தயவு இருக்க கூடாது, செல்ஃப் மேடா இருக்கணும். செல்ஃப் மேட் என்னன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு புரியாது. நாளைக்கே ஒரு கடைதாசி எழுதுனேன்னா
50 ரூபாய் என்னையா? 50,000 ரூபாய் பார்சல்ல வரும். 50 1000. மிஸ்டர் சார் கோவிச்சுக்கப்படாது, தெரியாதனமா பேசிட்டேன். கடன் நடத்தணும் பாருங்க. நானு இந்தாங்க சிகரெட் வாங்கிட்டு போங்க. எனக்கு வேண்டாயா, போயா. அனாவசியமா பேசிவிட்டியா? இல்ல வச்சுங்க, பரவாயில்ல. ஒரு பாக்கெட் என்ன, இன்னும் 4 பாக்கெட் வாங்கிட்டு போங்க. எங்க? இந்தாங்க. அடுத்த வாரமே உன் பாக்கி வாங்கிக்கையா. அடுத்த வாரம் என்ன சார், மெதுவா கொடுங்க. உன் படம் எனக்கு என்னத்துக்கியா தம்பி? பத்திரிகை நிருபரா உங்களை பேட்டி காண வந்திருக்காங்க. பத்திரிக்கை நிருபர் என்ன பேட்டி காணவா? என்னடா அது, இடம் மாறி வந்துட்டாங்களா இல்ல நான் தான் பெரிய மனுஷன் ஆயிட்டேனா? ரெண்டுக்குமே சான்ஸ் இல்ல சார். இன்னைக்கு உங்க கதைகள் எல்லாம் ஒரு பத்திரிகைக்கு அனுப்பிச்சு வச்சோம்ல, அவங்க தான் படிச்சு பார்த்துட்டு உங்களை நேர்ல பாராட்ட வந்திருப்பாங்க. குட் மார்னிங். ஓ, நிருபர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் பெண்களை எதிர்பார்க்கல. நீங்க பெண்களை எதிர்பார்க்கறதும் இல்ல, நிமிர்ந்து பார்க்கறதும் இல்ல போல இருக்கு. எஸ். இங்க எப்படி இருங்க, எங்க மேகசின் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோங்களா? போய் ட்ரெஸ் சேஞ்ச் ஐயோ பண்ணிட்டு வேண்டாம் வேண்டாம், தவறு வேண்டாங்க. இந்த மாதிரி போஸ்ட் தான் தேவை. எங்க பி ஸ்டடி தேங்க்யூ. ஏண்டா பொம்பளைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. அனாவசியமா என் பாடியை கொண்டுட்டு போய் காமிச்சு போட்டோ வேற எடுத்துட்டாங்கடா. எடுத்தா என்ன சார், உங்க பாடி நல்ல பாடி தானே. எத்தனை நாளா என் பாடி மேல கண்ணு வச்சுக்கிட்டு இருக்க நீ? அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சது டெலிபோன்ல உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஜாக்கிரதை, போய் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வீடு சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. இது என்னம்மா அழகு, எங்க ஐயாவுக்கு மெட்ராஸ்ல ஒரு வீடு இருக்கு. அந்த அழகை பத்தி உங்க பத்திரிகையால கூட வர்ணிக்க முடியாது. நின்னுட்டு இருக்கீங்களே, உட்காருங்க. காசு என்ன தேடி பத்திரிகை நிருபர்கள் வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் உங்களை சில கேள்விகள் கேட்கலாமா? வயசு எனக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்லை. உங்க வயசு என்ன? ரொம்ப இக்கட்டான கேள்வியை கேட்டுட்டீங்க. என் வயசு என்னன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா கேட்டா 18ங்கிறாங்க, எங்க அப்பா 22ங்கிறாரு. காலேஜ் ரெக்கார்ட்ஸ்ல 20ன்னு இருக்கு. நீங்க இன்னும் காலேஜ்ல தான் படிக்கிறீங்களா? ஆமா, ஆனா இன்னும் 2 மாசத்துல காலேஜ் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உலகத்துல என்னென்னமோ படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே, அதுல நான் பாஸ் ஆகறனும் ஃபெயில் ஆகறனும் எனக்கு. வெரி குட். நீங்க ரொம்ப நகைச்சுவையா பேசுறீங்களே. ஆமா, உங்க வாழ்க்கையில நீங்க அதிகமா விரும்புறது? என்னுடைய பெற்றோர்கள். என் வாழ்நாள் முழுதும் அவங்களுக்கு சேவை செய்யற பாக்கியம் கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே ஆசை. வாலிபாலை விட்டுட்டீங்களே? வாலிபாலா? வாலிபாலுக்கு எனக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லைங்களே. தென்னிந்தியாவிலேயே புகழ்பெற்ற ஒரு வாலிபால் சாம்பியன் வாலிபாலுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றது உங்க பெருந்தன்மை எடுத்து காட்டுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலீங்களே. நீங்க தானே மிஸ்டர் பார்த்திபன்? எஸ். இந்த வீட்டு நம்பர் 8 தானே? எஸ். அப்போ சந்தேகமே இல்லை, நீங்க தான் வாலிபால் சாம்பியன். உண்மை சொல்லுங்க, இது வரைக்கும் எத்தனை கப்ஸ் வாங்கியிருப்பீங்க? கப்ஸா? 1 2 ஐயா நினைச்சா 1000 கப்ஸுகளை கொண்டாந்து தள்ளுவாரா? மடையா, அவங்க காஃபி குடிக்கிற கப்ப கேட்கலடா, வாலிபால் சாம்பியன்ஷிப் கப்ப கேக்குறாங்க. வாலிபால் ஓஹோ சார், தவறு நடந்து போச்சு. நம்ம வீட்டுக்கு 10 வீடு தள்ளி ஒரு பார்த்திபன் ஒருத்தர் இருக்காரு, நம்பர் 18ல. அதான் சார், நீங்க கூட பாத்துருப்பீங்களா, அடிக்கடி துள்ளிக்கிட்டு போவாரு, கருப்பா உயரமா கண்ணாடி போட்டவர். அவர் தான் சார் வாலிபால் சாம்பியன். அம்மா இடம் மாறி வந்துட்டாங்க. என்ன அதுக்குள்ள பரவட்டீங்க? இடம் மாறினது என்னமோ மாறி போச்சு, இவ்வளவு ஏதோ வந்துட்டீங்க. ஐயா கூட இவ்வளவு நாளைக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்க, அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது சாப்பிட்டு போங்க. என்ன கிண்டலா? அம்மா அம்மா ஒரு நிமிஷம். எனக்கு இந்த பத்திரிக்கை, கவிதை, கட்டுரைன்னா ரொம்ப பிரியம். நீங்க எந்த பத்திரிக்கையில இருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லாமே போறீங்களே? அதெல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிக்கிறேன். மனோன்மணி, நீங்க பெங்களூர்ல இருந்து எடுத்துட்டு வந்த போட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் எடுத்தாச்சு. சைஸ் சொன்னீங்கன்னா உடனே பிளாக் எடுத்துக்கலாம். இது 3 காலம் செய்யுங்க. இது 2 காலம். ஆல்ரைட். இது சிங்கிள் காலம். சரி சரி. ஏமா, இதை எத்தனை காலம் செய்யறது? தேவையில்லை. இது யாருடைய போட்டோம்மா? இது எங்க ரிலேஷன் ஒருத்தருடைய போட்டோ. என்னம்மா இது, உங்களுக்கு சொந்தக்காரங்க இங்க யாரும் இல்லைன்னு சொன்னீங்க? வந்து இந்த மாதிரி சொந்தம் வைக்கிறத இப்பதான் ரொம்ப லேட்டா தெரிஞ்சது. லேட்டா ஒண்ணும் இல்லம்மா, சரியான சமயத்துல தான் தெரிஞ்சிருக்கு. பையனும் லட்சணமா இருக்க. படத்தை கொஞ்சம் பெருசாக்கி கொடுக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல ஆபீஸ் வேலை கவனிங்க. சரியம்மா. ஆளை பாருங்க, கிங்காங் மாதிரி. இந்த போட்டோவே பெருசு பண்ண வேண்டியது ஒண்ணுதான் குறைச்சேன். என்ன ப்ரூஃப் எல்லாம் திருத்தியாச்சா? இந்தாங்க. தேங்க்ஸ்.
அம்மா உங்களை முதலாளி கூப்பிடாது. இந்தாம்மா தலையங்க எழுதிட்டேன். இத தலை வேற அங்க வேற அச்சில பிரிச்சிட போறாங்க பாத்துக்க. மன்னர்மணி, சில வாரமா நம்ம பத்திரிக்கையில வர்ற கதைகள் எல்லாம் அவ்வளவு சுவாரஸ்யமா இல்லை. உடனே முயற்சி செய்து நல்ல கதைகளை வெளியிட்டாங்க. நேத்து பெங்களூர்ல இருந்து ஒரு தமிழ் ஆசிரியர் என்ன பார்க்க வந்தார். அங்க சட்டக்கல்லூரியில படிக்கிற ஒரு மாணவன் நல்ல தமிழ் கட்டுரைகள் எழுதுறதாக என்கிட்ட சொன்னார். உடனே அந்த பையனுக்கு தபால் எழுதி நல்ல கதைகள் வந்து அனுப்பிச்சோம். இந்த விலாசம். பார்த்திபன். இந்த பையன் அவனுக்கு தெரியுமாமா? இவர் யாருன்னு தெரியல சார். ஆனா பெங்களூர்ல பார்த்திபங்கிற பேர்ல ரொம்ப பேர் இருக்காங்க சார். உங்களுக்கு எப்ப காலேஜ் மூடுறாங்க? ஏமா? இங்க ஹைஸ்கூல்ல படிக்கும் போது நானும் பூங்கொடியும் ஒரு நாள் கூட பிரிஞ்சதே இல்லை. இப்ப மாத கணக்கா பிரிஞ்சிருக்கிறது என்னவோ மாதிரி இருக்கு சார். பிரிவினைங்கிறது எப்போதும் துன்பத்தை தான் தரும். அதெல்லாம் சமாளிக்கிறது தான் வாழ்க்கை. போய் வேலையை பாரு. மரியாதை வெளியே வா. இல்லாட்டா நான் ரொம்ப பொல்லாம இருப்பேன். வெளியே வா, வெளியே வந்துரு. ஐயோ வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். யாரு உன்னை கல்யாணம் பண்றேன்னு சொன்னேன்? அந்த கிழவன். பொண்ணு போறது மாதிரி இருக்கு. டேய் பொண்ணு, ஏல வரா வரா வெளியே. நான் தான் போய் சொந்தக்காரன். வா. அதான் முறையா ரொம்பதான் பயந்து வந்திருக்கு. ஐயா ஐயா, என்ன காப்பாத்துங்க ஐயா. இன்னைக்கு மட்டும் இங்க தங்க அனுமதி கொடுங்க. ஆமா, உன்னை பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கு. நீ வேற கல்யாணம் வேற சொன்ன. என்ன சமாச்சாரம்? ஆறு நீ? ஐயா, நான் ஒரு அனாதை. என்ன ஒரு ஆளு எடுத்து வளர்த்தாரு. அந்த ஆளு இப்போ பணத்துக்காக என்ன ஒரு முரடனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரு. அதான் ஓடியாந்துட்டேன். என்னடா இது? பணத்துக்காக முரடன் கட்டி வைக்க போறாங்களாமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்னை பத்தி தெரியாதுனா வீரனாக்கும். நீதான் ஓடி வந்து பயம் முடிச்சுட்ட. பரவாயில்ல, நீ ரொம்ப டயர்டா இருக்க. பசிக்கும் உனக்கு. கொஞ்சம் கேக் சாப்பிடுறியா? நம்ம படத்தெல்லாம் ஒரு சுத்தி சுத்தி பார்த்தாப்புல இருக்கு. ஆபீஸ் போயிட்டு கலப்பா வருவேன். இந்த படத்தெல்லாம் ஒரு பார்வை பார்த்தேன்னாக்கா கலப்பெல்லாம் பஞ்சா பறந்துடும். குடும்ப பெண்களாவது புருஷனை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுவாங்க. இவங்க பேசவே மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நானும் சிரிச்சுக்கிட்டே தூங்கிடுவேன். நீங்க பொண்ணு பக்கத்துல இருந்தா எப்படி பசி எடுக்கும்? ஆண்கள் தான் முதல்ல சாப்பிடணும், அப்புறம் தான் பெண்கள். அதுதான் நம்ம வழக்கம். அப்படின்னா நான் சாப்பிட்டு தான் ஆகணுங்கிறியா? ஆஹா, இது இல்ல சோகம். அடே பயலே, நீ சாப்பிட்டாரான்னு யாராவது ஒருத்தர் கேட்டிருப்பாங்களா இது வரைக்கும்? எனக்கும் அப்படித்தான். இது வரைக்கும் இவ்வளவு அன்போட என்னை யாரும் சாப்பிட சொன்னதே இல்லை. இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. என்ன கையில போட்டு வச்சிருக்க? பொட்டு இல்லை, மச்சம். நீ சாப்பிடு. ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் சித்ரா. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. நான் வேலை செய்யறேன் கம்பெனி. அந்த கம்பெனி பேரும் சித்ரா தான். ஆமா, நீ பாட்டு வந்துட்டியே, அந்த பையனும் உன்னை தேட மாட்டானுங்க? இந்நேரம் ஊரே வலை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க வந்தாலும் வந்துருவாங்க. நீ ஒண்ணும் பயப்படாத. நான் கூட பயப்பட மாட்டேன். என்ன ஒரு சாதாரண விஷயமா? ஒரு பொண்ணை வந்து பலாத்காரப்படுத்தி பலவந்தப்படுத்தி கல்யாணம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய தேச துரோகம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. பேசாம தூங்கு, நான் பாத்துக்கிறேன். ஐயா 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 ஐயா! ஐயா, அவங்கதான் வந்துட்டாங்க போல இருக்க. ஒண்ணும் பயப்படாது, பயப்படாது. வீரன், ஏய், யாரா அவன் காலகாத்தால கையில் தட்டது? ஏய், ஐயோ, உன்னால நான் வேற பயப்படுறேன். தபால்காரன் வந்துருக்கேன், போய் பாருப்பா. ஐயோ, இவ்வளவு காலங்காத்தால எப்படி தபால் வரும்? தந்தி வந்துருக்கு, தந்தி. போய் பாரு. ஓ, என்னம்மா கல்யாண வீட்டை இளவு வீட்டாக்கிட்டு இங்கே வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? நீ ராக்கெட்ல ஏறி வானவெளியில சுத்தனா கூட அந்த ரங்குன்றபடி ரத்னத்துக்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. இது வாலாட்டாத வாழை நரிக்கப்படுவேன். என்னது என்ன? நம்ம பையடா. ஆமாடா, இவன் நம்ம பையதான். பொட்டி பைய. யார பார்த்து
யார பொடி பையன் கேக்குற? உன் வயசு என்ன, ஏன் வயசு என்ன? டேய் மரியாதையா சட்டு நான் தார வந்துருவேன். யார் சட்டா நீ பேசுற? டேய் என் பொண்ணை கொண்டாந்து ஒளிய வச்சுக்கிட்டதும் இல்லாம என்கிட்ட எழுத்து பேசுறேன். போட்ட கைட்ட பேசுறான் பாரு. மாமா அவரை ஒண்ணு செய்யாதீங்க மாமா. அவர் என்ன கடத்திட்டு வரல, நான் தான் ஓடியாந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். பேசாத. நீயே ஓடியாந்து ஒளிஞ்சுக்கிட்டாலும் இவன் எப்படி வீட்டுக்குள்ள வச்சிருக்கான்? இவன் நல்லவனா இருந்தா எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும், இல்ல போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கணும். ஏண்டா டேய், அட பாவி, ஏண்டா டேய், கல்யாணமாகி இந்நேரம் புருஷன் வீட்டுக்கு போயிருக்க வேண்டிய ஒரு பொண்ணை இங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டியடா. டேய், இனிமே அவளை யாரா கல்யாணம் பண்ணிக்குவ? இதுக்கா இந்த உரை? ஏன் கவலைப்படுற? நான் இருக்கேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் கவலைப்படுற? நீ இருக்கியா? நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? டேய் டா முருகா, டேய் தம்பி, நீ கல்யாணம் செய்துக்கிட்டா மட்டும் போதாது தம்பி. நேத்து இவளை கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்ன மாப்பிள்ளை கிட்ட இவளை கட்டி கொடுக்கறேன்னு சொல்லி 25,000 ரூபாய் நான் வாங்கியிருந்தேன். அந்த 25,000 ரூபாய நீ கொடுக்கணும். 25,000 ரூபாய் நான் கொடுக்குறேன். 25 நயா பைசா கூட என்கிட்ட கிடையாது ஐயா. மாப்பிள்ள, உங்ககிட்ட இல்லங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த பாரு, ஒரே ஒரு ப்ராமிஸ் நோட் எழுதி கொடு. உங்க அப்பா கிட்ட நாங்க வாங்கிக்கிறோம். எங்க அப்பனா? எங்க அப்பா எங்க இருக்கான்? சிங்கப்பூர்ல. அட்ரஸ் என்ன? நான் தம்பி சும்மா அப்படி கதை விடுறேன். தம்பி, சிங்கப்பூர்ல வைர வியாபாரி மருதாச்சலம் பிள்ளை எங்களுக்கு தெரியாதா என்ன? ஐயோ சுத்தமடையனுங்கயா, சுத்தமடையனுங்க. நீங்க என்ன யாருக்கோ டூப் அடிச்சு பணம் வாங்குறதுக்காக அப்படி சொன்னேன். நீங்க அதை நம்பிக்கிட்டு எங்க அப்பா அம்மா பரலோகம் போய் 10 வருஷம் ஆச்சு. மாஸ்டர், இவன் சமாதானம் வரைக்கும் வர மாட்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷன் பாடா. மாமா மாமா வேண்டாம் மாமா. நீ என்னடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஐயா ஐயா விட்டுடா விட்டுடா. என்னடா கையெழுத்தால போடணும். ஆமா. 1000 கையெழுத்து போடுறேன். பொண்ணை விட்டு போயிட்டியா? பையன் கில்லாடுறா. சித்ராவை விட்டு போறதுக்கு நாங்க ஒண்ணு மடையம் இல்லடா. உங்க அப்பங்கிட்ட இருந்து 25,000 ரூபாய் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த இடத்தை விட்டு போவோம். அப்போ அப்புறம் தான் சித்ராவுக்கு உனக்கு கல்யாணம்டா. எழுதுறா. நடடா வாடா. நடடா வாடா. நோட்டு உட்கார் உட்கார். என்னடா டீ குடுக்குற? கொஞ்சம் மூளை வேலை செய்யணும். செய்யும். எழுதுடா. நான் குடுக்குறேன்டா. பாவம், சரியா படிக்கல போல. சார் ஸ்டிக் வந்திருக்கா சார்? யாரது? ஸ்டிக் வியாபாரி உங்களை பாக்கணுமா? இதோ. மகாராஜ், நம்ம கிட்ட நல்ல நல்ல வாக்கிங் ஸ்டிக் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வேணுங்களா? எனக்கு எதுக்கப்பா, யாராவது ரிட்டையர்ட் பீப்புளா பார்த்து கொடு. அவ்வளவு காஷ்மீர் சரக்கு மகாராஜ். சார் வேணா வாங்கி பாருங்க. இந்தாங்கோ. ஓ, ரொம்ப நல்லாதான் இருக்குது. பார்த்திபா, நீதான் அடிக்கடி அப்பா அப்பான்னு சொல்லுவியே, ஒண்ணு வாங்கிட்டு போய் உங்க அப்பாவுக்கு பிரசன்ட் பண்ண. சேச்சே, கைகால் ஒஞ்சு போன கிழவன் நினைச்சேன் எங்க அப்பாவை. நம்ம மாதிரி 10 குண்டர்கள் போனாலும் ஒரே கையால் அடிச்சு தள்ளக்கூடிய சக்தி உடைய 50 வயசு வாலிபர்ரா எங்க அப்பா. நீ வேற ஆள பார். சார் தபால். யாருகிட்ட இருந்துடா? ஆஹா ஆஹா. டேய், கலைமன்ற பத்திரிகையிலிருந்து என்ன கதைகள் அனுப்ப சொல்லி மனோன்மணிங்கிற ஒரு பொண்ணு எழுதிருக்கா. பொண்ணா? டேய், நீ பெரிய அதிர்ஷ்டசாலிடா. ஏண்டா? கதையில ஆரம்பமாகிற கடிதம் கடைசியில காதல்ல வந்து முடிஞ்சாலும் முடியும். கிறுக்கு பயல, முன்பின் அறிமுகம் இல்லாத பொண்ணை இப்படி எல்லாம் நையாண்டியா பேசக்கூடாது. டேய், நமக்கு பத்திரிகையில இருந்து திரும்பி வந்ததுல கதைகள், அதையெல்லாம் ஒரே பண்டலா கட்டி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பு. சரி சார். போடு. போலான்னு சொன்னீங்களே, நாளைக்கு பவானி சாகர் போலாமா? சாரி பூங்குடி, பரீட்சை முடிஞ்ச உடனே ஊருக்கு வரும்படி அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்து. லெட்டர் வந்திருக்கா? அவர் எப்போ உங்களுக்கு ட்ரங்கால் தானே பண்ணுவாரு? அதானே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த லெட்டர் கூட எங்க மேனேஜர் தான் எழுதியிருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் திடீர்னு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருப்பாங்க. கல்யாணமா? ஆமா, வயசாயிடுச்சு, படிப்பு முடிஞ்சு போச்சு, கல்யாணம் செய்ய வேண்டாமா? பொண்ணு யாரு? எல்லாம் ஊருக்கு போனதான் தெரியும். எனக்கு இப்ப உள்ள கவலை எல்லாம் பொண்ணு அழகா இருக்கணுமே, நல்ல குணமா இருக்கணுமேன்னு தான். பூங்குடி, பூங்குடி, நீங்க இவ்வளவு மோசமானவர் தெரியாம போச்சு. என் பக்கத்துல நிக்காதீங்க, போங்க. என்ன சொல்ற பூங்குடி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? ஓ, யுவர் மிஸ்டேக்கன் பூங்குடி. நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் எங்க அண்ணன் கல்யாணத்தை பத்தி. அப்படியா? அப்பா, ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் எவ்வளவு பயந்துட்டேன். பூங்குடி, நீ எவ்வளவு தீவிரமா அன்பு செலுத்துறியோ அவ்வளவு தீவிரமா நிதானத்தை இழந்துடுற. இந்த சின்ன விஷயத்துக்கே நீ எவ்வளவு பயந்தா, இன்னும் வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய ஏமாற்றங்கள் எத்தனையோ இருக்கு. அதுக்கெல்லாம் நீ எவ்வளவு பயப்பட போறியோ தெரியல.
பயப்படும் போது உங்ககிட்ட சொல்லிட்டு பயப்படுறேன். இப்ப நீங்க பயப்படாதீங்க. முதல்ல எனக்கும் சேர்த்து ட்ரெயின் டிக்கெட் வாங்குங்க. நானும் உங்களோட ஊருக்கு வரப்பேன். நாம 2 பேருமே போலாம். ஆனா ஒண்ணும், நாளைக்கு எங்க அண்ணனும் பெங்களூர்ல இருந்து வராரு. நான் அவரை ஜோலார்பேட்டையில மீட் பண்ணி அவர் கூட போயாகணும். அதனால என்ன, நானும் ஜோலார்பேட்டையில இறங்குறேன். 3 பேருமா சேர்ந்து போலாம். சரிதான். அம்மா, அந்த அர்த்தராத்திரியில அந்த ஜங்ஷன்ல உன்னை கொண்டு போய் எங்க அண்ணன் கிட்ட, அண்ணா திஸ் இஸ் மை காதலி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்றியா? என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண? என்ன உங்கடி, நாம இருக்கிறது அமெரிக்கால இல்ல, தமிழ்நாட்டுல. பாரு, நாளைக்கு நாம ஊருக்கு போன உடனே உன்னை பத்தி எங்க அண்ணா, அப்பா, அம்மா எல்லார்கிட்டையும் விவரமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ எங்க வீட்டுக்கு வந்தா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன சொல்றேன்? ஓகே ஓகே. அப்போ நாளைக்கு நம்ம 2 பேரும் கேர் ஆஃப் சதர்ன் ரயில்வே. என்ன நீங்களே சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, நீ நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர போற காட்சியை கற்பனை செய்து பார்த்தேன், சிரிப்பு வந்தது. கற்பனை இருக்கு. நான் தான் நாளைக்கு நேர்லயே வர போறேனே. நேர்ல ஒண்ணு என்னால பார்க்க முடியாது. ஏன்? அங்கே எங்க அப்பா, அம்மா, அண்ணா எல்லாரும் முன்னாலேயும் ஒன்னையே நான் பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க என்ன கேலி செய்ய மாட்டாங்களா? ஓ அதுவா? நான் கூட அவங்க முன்னால உங்களை பார்க்கவே மாட்டேன். அதுக்காக இப்பவே பார்க்க கூடாதுன்னு இருக்கா? அட, அதுக்குள்ள ஸ்டேஷன் வந்துருச்சே. ஆமா, 1 வருஷத்துக்கு பிறகு நான் எங்க அண்ணனை பார்க்க போறேன்னு இல்ல, அதனாலதான். போட்டார், இந்த பெட்டு படிக்க 2 எடுத்துட்டு போய் பெங்களூர் மேல் வர பிளாட்ஃபார்த்தை கொண்டு போய். சரி சார். அப்பா, உங்க அண்ணனை பார்க்க போற ஆர்வத்துல என்னை விட்டு பிரியணுமேங்கிற கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே? என்ன பொங்குடி, நாம என்ன 1 வருஷமா பிரிஞ்சிருக்க போறோம்? ஜஸ்ட் 1 டே, 15 hours தானே. அதுக்கப்புறம் நாம நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மீட் பண்ண போறோமே. சரி சரி சரி, புறப்படுங்க. ரயில் கிளம்ப போகுது. பாய். டேய் தம்பி, டேய் சரவணா, அண்ணா. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. வருஷத்துல பெரும்பகுதி நாம 2 பேரும் பிரிஞ்சு இருக்க வேண்டி இருக்குதேன்னு நான் அடிக்கடி வருத்தப்படுறது உண்டு. ஆனா இந்த சந்திப்புக்காக, இந்த சந்திப்புல ஏற்படுற ஆனந்தத்துக்காக நாம 2 பேரும் எவ்வளவு நாள் வேணாலும் பிரிஞ்சு இருக்கலாம்னு தோணுது. உண்மைதான் அண்ணா. உலகத்துல எத்தனையோ இன்பங்கள் இருக்கு. ஆனா பிரிஞ்ச சகோதரர்கள் ஒண்ணு சேரும் போது ஏற்படுற இன்பத்துக்கு அந்த இன்பங்கள் எதுவுமே ஈடாகாதண்ணா. சார் வணக்கம் சார். கருப்பையா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு சார். உங்க அந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாம் போய் தேடிட்டு வர்றேன் சார். ஆமா சார், உங்களுக்காக ஸ்பெஷலா பெங்களூர்ல இருந்து போட்டுட்டு வந்திருக்கேன். காபி சார். சரவணா, ஊருக்கு போனோன்னு நம்ம முதல் வேலை என்ன தெரியுமா உனக்கு? தெரியும்ண்ணா, அப்பாவை நம்ம வீட்டோட சிறப்படுத்த வேண்டியது. ஐயோ, இது என்ன பெரிய சதித்திட்டமா இருக்குது. சும்மா வீட்டை விட்டு வெளியே போகாம தடை உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் அப்பா நீங்க எங்க 2 பேருக்காக இவ்வளவு நாள் உழைச்சது போதும், இனிமே நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக நாங்க உழைக்கிறோம்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் ஆபீஸ் நிர்வாகத்தை எல்லாம் நாமே கவனிக்க வேண்டியது. அது மட்டுமல்ல, தேவாரம், திருவாசகம் இந்த 2 புஸ்தகத்தையும் அப்பாவை படிக்க சொல்லி அம்மாவை கேட்க வைக்க வேண்டியது. அந்த ஆனந்தமான காட்சி நாம 2 பேரும் தினமும் பார்த்து அனுபவிக்க வேண்டியது. நானும் இந்த சந்தோஷமான குடும்பத்துல அனுமார் மாதிரி தொடர்ந்து பணியாற்ற வேண்டியது. விசில் கொடுத்தா இப்போ கம்பார்ட்மெண்ட்ல இருக்க, காலையில பார்க்கலாம். குட் நைட் சார். அம்மா, என்ன அம்மா வந்திருக்காங்க? அம்மா, ஏம்மா இப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, சூரியனும் சந்திரனும் ஒரே திசையில உதயமாகிற காட்சியை பாக்குறேன்ப்பா. ஏம்மா அப்பா வரலையா? அவரும் நானும் ஒன்னாதாப்பா வந்தோம். அதுக்குள்ள அவருக்கு ஏதோ வேலை வந்துருச்சு. ஏம்மா, தம்பியையும் என்னையும் ஒன்னா புறத்து வர சொல்லி லெட்டர் போட்டீங்களே, இப்ப உங்க 2 பேரையும் ஒன்னா ஸ்டேஷன்ல மீட் பண்றதுக்கு எங்களுக்கு பிரியமா இருக்காதம்மா? அதுக்கு என்னப்பா, வீட்டுக்கு போனதும் பாத்துக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்.
சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கம்மா. போன முறை நீங்க பார்த்ததை விட இப்போ 25 பவுண்டு உப்பி இருக்க. சாருக்கும் 15 பவுண்டு ஏத்தி இருக்கேன். அம்மா சாமான்கள் எல்லாம் இறக்காச்சுங்க. வாங்கப்பா போலாம். அம்மா சாமான்கள் எல்லாம் வேற ஒரு டாக்ஸில ஏற்றிட்டோம். நானும் கருப்பேன அதுல வந்துடுறோம். நீங்க இந்த டாக்ஸில வந்துருங்க. வாங்கப்பா. என்னம்மா டாக்ஸி நம்ம கார் வரல? கொஞ்சம் வேலையா போயிருக்கும். டிரைவர் வருஷவாக்கம். ஏம்மா நாம டி நகர்ல இருக்கிறோம். ஆமாப்பா. ஆனா நாம தொழ வேண்டிய தெய்வம் வருஷவாக்கத்துல இருக்கு. வாங்கப்பா. ஓஹோ அண்ணா, நம்ம 2 பேரும் பரீட்சையில பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக அம்மா நம்ம குலதெய்வத்துக்கு வேண்டிட்டு இருக்காங்க போல் இருக்கு. வாங்க வாங்க போலாம். எங்கம்மா புறப்பட்ட? நான் வந்துப்பா என் ஃப்ரெண்ட மீட் பண்றதுக்கு மாமரம் போறேன். நீங்க? நான் டவுனுக்கு போறேன். சரி சரி, நான் வேற வண்டியில போய்க்கிறேன். நீ போ. ஓகே. வாங்கம்மா உட்காருங்க. நீங்க யார பார்க்கணும்? எஜமானையா, எஜமானி அம்மாவையா, பெரியவரையா அல்லது சின்னவரையா? சின்னவரை தான் பார்க்கணும். டேய் போய் சின்னவரை கூட்டிட்டு வா. எல்லாம் சின்னவருடைய விளையாட்டு சாமான்கள். ஆமாங்க, இந்த அம்மா அவங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் பார்க்க சொன்னது இந்த குழந்தை இல்லைங்க, மிஸ்டர் சரவணன். சரவணனா? அப்படி யாரும் அங்க இல்லையே. இதானே நம்பர் 4 வில்லேஜ் ரோடு? ஆமா. அப்போ இது மீனாட்சி அண்ட் கோ ப்ரொப்ரைட்டர் பங்களா தானே? இல்ல அம்மா, இது தாமோதரம் பிள்ளை வீட்டு பங்களா. I'm sorry. Hello, is it Meenakshi and Company? சாரி மேடம், இது ஹோட்டல். என்ன ஹோட்டலா? ஒண்ணுமில்ல, நீ நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரப்போற காட்சியை கற்பனை செய்து பார்த்தேன். சிரிப்பு வந்தது. கற்பனை எதுக்கு? நான் தான் நாளைக்கு நேர்லயே வரப்போறேனே. நேர்ல உன்னை என்னால பார்க்க முடியாது. ஏன்? பூங்குடி, நீ எவ்வளவு தீவிரமா அன்பு செலுத்துறியோ அவ்வளவு தீவிரமா நிதானத்தை இழந்துடுற. இந்த சின்ன விஷயத்துக்கே நீ எவ்வளவு பயந்தா, இன்னும் வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய ஏமாற்றங்கள் எத்தனையோ இருக்கு. அதுக்கெல்லாம் நீ எவ்வளவு பயப்பட போறியோ தெரியல. உங்களுடைய பேசுறது? நான் தான் சரவணன் பேசுறேன். நீங்களா? என்னோட பேசுறதுக்கு இன்னுமா உங்களுக்கு துணிவு இருக்கு? என்ன சொல்றேன்? அப்பாவும் பிள்ளையும் கடிதமே எழுதிக்கிறது இல்ல, சங்கால தான் பேசுறது. வில்லேஜ் ரோட்ல மாளிகை, சைனா பஜார்ல ஆபீஸ், தென்னிந்தியாவில எல்லாம் செலவழியறது எங்களுடைய வனத்தை பத்தி தான் சொன்னீங்களே. உங்க பேராவது உண்மையா இல்ல அதுவும் கற்பனையா? நீங்க வீட்டுக்கு போயிருந்தியா? வீடு சேர்ந்தே மெட்ராஸ் வரைக்கும் வந்தா சென்ட்ரல் ஸ்டேஷன்லயே உண்மை வெளியாயிடும்னு ஒரு அண்ணனை கற்பனை செஞ்சு ஜோலார்பேட்டையிலேயே இறங்குற உங்களுக்கு இந்த சென்னையில வீடு வேற இருக்கா? பேச வேண்டாம். ஒரு வருஷம் உங்க பேச்சு கேட்டு கேட்டு என் உள்ளத்தை பறி கொடுத்தது போதும். கொஞ்சம் பித்தலாட்டமும் நிறைஞ்ச ஒரு மனிதனுடைய பேச்சுக்களை இனிமேலும் நம்ப நான் குழந்தை இல்லை. பூங்குடி, இனி என் பேரை சொல்ல கூட உங்களுக்கு அழகு கிடையாது. பூங்குடி, பூங்குடி. என்ன என்ன மாப்பிள அப்படி திருட மாதிரி பதுங்குற? என்ன எல்லாம் உங்க முடிய பார்த்து பயந்துதான். புண்ணிய வாடங்க காலடி எடுத்து வச்சீங்க, ராஜா மாதிரி உள்ள தூங்குறீங்க, நான் திருட மாதிரி வெளியே சுத்திட்டாலே. இப்படி குறுக்கிற மாதிரி தூங்காம இருந்தாக்கா நான் எப்பதான் தூங்குறது? இதான் 4 பேர் சோத்த முழுங்குறீங்க. அட்லீஸ்ட் 10 மணிக்கு தூங்கி தொலைச்சிருந்தானே. மாப்பிள, உங்க அப்பங்கிட்ட இருந்து என்னைக்கு பணம் வருதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு தூக்கம் வரும் மாப்பிள. உங்க வாழ்க்கைய தூக்கத்தை மறந்துட வேண்டியதுதான். அப்படின்னா உங்க அப்பா கிட்ட இருந்து பணமே வராதா? பணம் வரும். நான் கஷ்டப்படுறேன்னாக்க பணம் வரும். ஆனா மணியார் எப்படி வரும்? பரலோகத்துல இருந்து சுட்டுட்டாங்க. மாஸ்டர், இது பழைய டூப்பு. வாவா, அவர் நல்ல மனுஷன் போல இருக்கு. இது தருதல. உயிரோட இருக்கிற அப்பனை போய் செத்து போயிட்டான்னு சொல்றான். என்னடா தேடுற? இல்ல சித்ராவை காணுமே. மூஞ்சி. உனக்கு இன்னும் 2 மாசம் தான்டா டைம். அதுக்குள்ள பணம் வரல, சிங்கப்பூர் போயிடுவோம். அப்பா முதல்ல 2 பேரும் அதை செய்யுங்க. குழந்தை எங்கட போய் சொல்றியா? டேய், நம்ம 4 பேரும் தான்டா போனோம். சிங்கப்பூர் போய் உங்க அப்பா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு உனக்கும் சித்ராவுக்கும் ஜோம் ஜோம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா மாப்பிள்ள. கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னிய, கல்யாணங்கிற வார்த்தை காதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஏன் பேசப்படுது? ஏன் சண்டு புள்ளுன்னு ஊதுவீங்க?
போய் தின்னுங்க இல்ல தூங்குங்க. உள்ள என்னையா வாங்கி வச்சிருக்க திங்கிறதுக்கு? இந்த பொடி கத்தி வெட்டி தின்னு. ஏய், அம்மா, எங்க முயற்சியில வெற்றி கிடைக்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. போயிட்டு வாங்கப்பா. அப்பா, சரவணம், ஒரு காலத்துல நாம செல்வ சிறப்போடு இருந்தோம்ங்கிறத இனிமே நீங்க அடியோடு மறந்துடணும். என்னப்பா சொல்றீங்க? அப்பதான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். அது மட்டுமல்ல, வாழ்ந்த கெட்டவங்களை ராசி இல்லாதவன் வணங்கி வேலை செய்ய மாட்டான்னு சமுதாயத்துல பலவிதமா பேசுவாங்க. ஆனா உங்களுக்கு யாரு வேலை தர்றாங்க, அந்த முதலாளி தான் உங்களுடைய கடவுள். அவருடைய நன்மைதான் இனிமே உங்களுடைய கடமை. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா. ஏங்க பஞ்சாச்சரம், யார் இந்த பாய்ஸ் எல்லாம்? உனக்கு விஷயமே தெரியாதா? அவனுக்கு எப்படியா தெரியும்? அவன் இப்பதானே ஆபீஸுக்கே வர்றான். நம்ம மேனேஜர் ரிட்டையர்ட் ஆன போது அந்த வேலை உனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தியல்ல, அதுதான் இல்ல. அந்த போஸ்டுக்கு ஒரு ஆள் தேவைன்னு முதலாளி பத்திரிகையில விளம்பரம் பண்ணிட்டாரு. அந்த விளம்பரத்தை பார்த்துதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. முதலாளினா சார், சார், குட் மார்னிங் சார். ஒரு சிம்பிள் ரெக்வெஸ்ட் சார். என்ன? நான் எத்தனை வருஷமா இந்த கம்பெனில வேலை பார்க்கறேன். உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல சார், இத்தனை வருஷமா நான் வேலை பார்க்கறேன். எனக்கு அந்த போஸ்ட கொடுக்காம வேற ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி விளம்பரப்படுத்திருக்கீங்களே, இது நியாயமானு நான் கேட்கிறேன். ஐயா கேளப்பட்டது, ஐயா வச்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாள் இங்க உனக்கு வேலை கொடுத்து வச்சிருக்கிறேனே, அது உன் திறமைக்கா இல்லைங்கிறது உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும் சார், நீங்க தானே அடிக்கடி சொல்லிருக்கீங்க, இதை விட்டு வெளியே போனாக்கா ஒரு பய கூட வேலை கொடுக்க மாட்டான்னு சொல்லி. கஞ்சி கூட ஊத்த மாட்டான். அறிவு இருக்காம? அறிவு இருக்கா உனக்கு? எங்க தேடுற பாருங்க. ஜான்சன் கம்பெனிக்கு நீதான் லெட்டர் எழுதுன. பதில் வந்திருக்குமே சார். புக் அனுப்ப சொல்லி எழுத சொன்னா பூட் அனுப்ப சொல்லி எழுத தெரியுது. அவன் என்னடா செருப்படி நான் வச்சிருக்கேன் பதில் எழுதியிருக்காம பதில் எழுதியிருக்கான். அது கேக் பதிலா டீ விழுந்து போச்சு, அவ்வளவுதான் சார். டீய போடுவே, ஆற போடுவே, கேய போடுவே, அதெல்லாம் எங்கேயாவது போய் போடு. இங்க போட்டு என் பிராணனை வாங்க. பாய் பாய் கஷ்டாதீங்க சார். இந்த மேன் எனக்கு அட்வைஸ் பண்ணாதாமா. பாய் பாய். அங்க இல்ல சார், அங்க இருக்கு. அது தெரியும் மேன் எனக்கு. டேய், வெளியில வந்திருக்காங்களே அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா உள்ள பூம்பே. இந்த மேன் என்ன சார்? இந்த பேனாவை அந்த வழியில போடு மேன். எதுக்கு சார்? எதுக்கு என்ன கேட்ட கேட்கப்படாது, சொன்னதை செய். வழியில போடு. என்ன வெடி வைக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்க, வந்து தொலை. அங்க பாக்காத மேன், அங்க பாக்காத. இங்க வேற வேலை என்னோட பெரிய உபத்திரம். உன்னை வச்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு இடம் வச்சுக்கணும். குட் மார்னிங் சார். வேண்டாம், நீ அல்ல வேலையில போ. ஏன் சார்? குட் மார்னிங் சார். என்ன சார் நீங்க பேனா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னதை செய் மேன், உயிரை வாங்காத. போ போட. எதுக்கு? நன்றி சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இந்த பேனா கீழே கிடக்கு. உன் பேர் தான் சரவணா? எஸ் உட்கார். உண்மையா நீ உட்காருப்பா. பரவாயில்ல சார். இன்னையிலிருந்து உன்னை வேலைக்கு சேர்த்து மாசம் 200 ரூபாய் சம்பளம். என்னடா 200 ரூபாய்? காலேஜ்ல இருந்து நேரா வந்திருக்கான், ஆபீஸ் வேலையை பத்தி என்ன தெரியும்? வேலையை கத்துக்க முடியும், ஆனா பொறுப்புணர்ச்சியை கத்துக்க முடியாது. அந்த தம்பி கிட்ட அது இயற்கையாவே இருக்கு. மிஸ்டர் சரவணன், இதுதான் நம்ம ஹெட் கிளாஸ். போடா, அவர் சீட்டு கழிச்சிட்டு போ. தேங்க்யூ சார். ஏன்டா நின்றுட்டு நீ காக்கா, நீ காக்கா, அண்டன் காக்கா.
பேனாவை தூக்கி மேஜை மேல வச்சு முதலாளி அப்படியே வந்து கொத்திட்டு நீ பயங்கரமான ஆள். எங்க போற? இதான் இதான் இங்க வா. வா, இதுதான் உன் சிம்மாசனம். இதுல உட்காரலான்னு மணக்கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன். நீ உட்கார். நீ உட்கார். இல்ல நான் இங்க வந்தது உங்க வளர்ச்சிக்கு இடைஞ்சலா இருந்தா நான் போயிட்டு. அதெல்லாம் ஒண்ணு. ஐயோ சரியா போச்சு. நீ போயிட்டா மாத்திரம் எனக்கு இந்த சீட்டு கிடைச்சிருமா? வேற எவனாதான் வந்து உட்காருவான். அதுக்கு நீ எவ்வளவோ நல்லவன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவ போது தெரியுது. கொஞ்சம் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. நான் ஒரு டைப்பு. நான் அப்படி இப்படியா நடந்துப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அப்புறம் நம்ம சேமலா போனா அப்ப பாத்துக்கலாம். சொந்த ஒரு இந்த ஒரு அல்ல. மனோன்மணி, பூங்கொடி பூங்கொடி, உன்னை பார்க்க எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா? நானும் தான் நேற்று ஸ்டேஷனுக்கே வந்திருப்பேன். ஒரு கலாச்சார தூது கோஷ்டி வரவேற்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். சாயந்தரம் பங்களாவுக்கு வந்து நீ வெளியே போயிட்டேன். ஆமா, வெளியே தான் போயிருந்தேன். என்ன இது எப்பவும் கலகலப்பா இருப்பேன், ஏன் இப்படி சோர்வா இருக்கேன்? பரீட்சை எல்லாம் நல்லா எழுதலையா? வாழ்க்கையே ஒரு பெரிய பரீட்சையா இருக்கும் போது கல்லூரி பரீட்சையை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. அதுக்குள்ள வாழ்க்கையை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டியா? பூங்கொடி, என்னை போல ஏழை பெண்களுக்கு தான் வாழ்க்கை ஒரு போராட்டம். உன்னை போல பணக்கார பெண்களுக்கு வாழ்க்கை ஒரு விளையாட்டு தானே. போராட்டத்துல வெற்றியும் விளையாட்டுல தோல்வியும் ஏற்படக்கூடாதா? இந்த தத்துவ விசாரணை நமக்கு எதுக்கு? இரு வரை. உதவி ஆசிரியை மனோன்மணியை பார்க்கணும். உள்ள இருக்காங்க. வணக்கங்க. வணக்கம். மனோன்மணி, யாரும் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நான் அப்பாரம் போயிட்டு வரேன். என்ன எதுக்கா பார்க்க வந்தீங்க? நான் உங்களை பார்க்க வரலீங்களே, உதவி ஆசிரியை பார்க்கலான்னு வந்தேன். அது நீங்க தான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேணும்னே வந்துட்டு புதுரா போடுறீங்க. என்ன பார்க்க வேண்டிய அவசியம்? இப்படி படபடன்னு பேசுனீங்கன்னா எப்படி? நான் இந்த பக்கம் உட்கார்ந்து பேசலாங்க. அனாவசியமா வரவங்களை உட்கார்றதுக்கு இது ரயில்வே வெயிட்டிங் ரூம் இல்ல. நீங்க ஒரு தடவை எனக்கு லெட்டர் எழுதிருக்கீங்க, அதை வச்சுதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன, நான் உங்களுக்கு லெட்டர் போட்டேனா? ஆமா. ஏதாவது கனவு கண்டீங்களா? இல்லீங்களா? இது பாருங்க. ஓ, நீங்க தானா? நீங்க கதை எழுதுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாலிபால் ஆடுவேன்னு எதிர்பார்த்திருப்பீங்க. உங்க விருப்பம் தெரியாம நான் கதை எழுத ஆரம்பிச்சுட்டேன். கடிதம் போட்டதுக்கு கதை அனுப்பிச்சிட்டீங்க. அப்படியே இங்க வந்தீங்க? இல்ல, கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அது எப்ப பிரசுரமாகவும் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். கதைகள்லாம் நல்லாதான் இருக்கு. இந்த பாராட்டுதல கொஞ்சம் அன்போட சொல்லக்கூடாதுங்களா? முன்பின் தெரியாதவங்க கிட்ட அன்பு செலுத்துற வழக்கம் எனக்கு கிடையாது. சாரிங்க, வரணுங்க. மிஸ்டர், என்னங்க? வந்தது வந்தீங்க, ஆசிரியரை பார்த்துட்டு போங்க. சார், இவர்தான் மிஸ்டர் பார்த்திபன். வணக்கம். வணக்கம். பரவாயில்ல, உட்காருங்க. இதுதான் என் மகன் பூங்கொடி. நான் முதல்லயே பார்த்துட்டேன்ப்பா. நீங்க அனுப்பியிருந்த 10 கதைகளும் முத்து கதைகள். உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கு அந்த கதைகளே போதுமான அத்தாட்சி. உங்களுடைய பாராட்டுதலுக்கு என்னுடைய நன்றி. உங்க சட்டப்படிப்பு இந்த வருஷத்தோட முடியுதுன்னு தமிழாசிரியர் ராமலிங்கம் சொன்னாரு. மேற்கொண்டு என்ன செய்யறதாக இருக்கீங்க? ஒரு நல்ல வக்கீல் கிட்ட 1 வருடம் பயிற்சி பெற்ற பிறகுதான் நானும் ஒரு வக்கீலா பணியாற்ற முடியும். ஆனா இப்ப எங்க குடும்பம் இருக்கிற வறுமை நிலையில 1 மாதம் கூட என்னால வருமானம் இல்லாம காலம் தள்ள முடியாது. மன்னிக்கணும். உங்க ஆபீஸ்ல ஏதாவது ஆள் தேவையா இருந்தா எந்த வேலையானாலும் சரி, நான் செய்ய தயாரா இருக்கேன். காலத்தையும் பணத்தையும் செலவழிச்சு ஒரு பெரிய படிப்பை படிச்ச பிறகு அதனுடைய பலனை அனுபவிக்காம விடுறது புத்திசாலிகளுக்கு அழகல்ல. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துலதான் பல சோதனைகள் ஏற்படும். நாம தளரக்கூடாது. அட்வொகேட் வெங்காச்சாரி என்னுடைய நெருங்கிய நண்பர். நான் அவர்கிட்ட உங்களை பத்தி சொல்றேன். நீங்க நாளையில இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கங்க. என்னுடைய குடும்ப நிலைமை. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். வாரத்துக்கு ஒரு கதை எழுதி நம்ம கலைமன்றத்துக்கு அனுப்புங்க. மாதம் 200 ரூபாய் கொடுக்க சொல்றேன். நீங்கதான் என்னுடைய கண்கண்ட தெய்வம். உங்களை போன்ற கலைஞர்களுடைய முன்னேற்றம் தான் தமிழனுடைய வளர்ச்சி. மனோன்மணி, கேஷியர்ட்ட சொல்லி இவர் இதுவரை அனுப்பியிருந்த கதைகளுக்கு 500 ரூபாய் கொடுக்க சொல்றேன். ரொம்ப நன்றி சார். வாங்க. ஆமா, பெங்களூர்ல உங்களை பார்த்தப்போ
ரொம்ப பெரிய எடுத்து பிள்ளை மாதிரி இருந்தீங்க. இப்ப வறுமையில இருக்கேன்னு சொல்றீங்களே. என் சொந்த சரித்திரத்தையே ஒரு கதையா எழுதினா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு பேங்க் முறிவினால எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் போய் நாங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறோம். அப்படியா? நொந்து போன உள்ளத்தோட வந்த உங்களை நான் ரொம்ப புண்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லை, நீங்க அப்படி சொல்லலைன்னா இப்ப உங்களுடைய அனுதாபமும் அன்பு எனக்கு கிடைச்சிருக்குமா? சாப்பிடுவாங்க. இல்லைங்க, நான் வீட்டுக்கு போறேன். பரவாயில்லை, நானும் உங்களை போல ஏழைதான். ஏழைக்கு ஏழை நண்பர்கள் இல்லையா? வாங்க உட்காருங்க. நீங்க எழுதின மஞ்சுடாங்கிற கதையை படிச்சப்போ நான் உண்மையிலேயே அழுதுட்டேன். உங்க கற்பனையில உருவான மஞ்சுடாவுக்கும் எனக்கும் வாழ்க்கையில கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது. அப்படின்னா உங்களுக்கு தாய் தகப்பனார் கிடையாதா? கூட பிறந்தவங்கன்னு சொல்றதுக்கு கூட யாருமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன மாதா, அவங்க கூட இவ்வளவு காலமா வெளிநாட்டுல இருந்தாங்க. எனக்குன்னு யாருமே இல்லாம எப்படி வளர்ந்தேன், எப்படி படிச்சேன்னு இப்ப நினைச்சு பார்த்தா கூட ரொம்ப பயமா இருக்கு. உங்களுடையோட உதவி மட்டும் இல்லைன்னா நான் படிப்பையும் முடிச்சிருக்க முடியாது, வேலையில சேர்ந்து இந்த மாதிரி அமைதியான வாழ்வையும் அடைஞ்சிருக்க முடியாது. என்ன சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க. நீங்க இதோ வாங்க. உட்காருங்க. முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். உங்களை பத்தி நான் ரொம்ப தவறா நினைச்சிட்டேன். அதனால உங்க துயரத்துல பங்கு கொள்ள முடியாம நான் ஒதுங்கி இருந்துட்டேன். குற்றம் என்னுடையதுதான். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். கண்ணை குத்துற வரல அன்பால விளையாட குற்றங்களுக்கு தண்டனையே கிடையாது. சரி, எங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. லவ்லி பிளேஸ். அப்பா, அப்பா. யாரம்மா அது? காலேஜ்ல என்னோட படிச்சவரப்பா. வணக்கம். வணக்கம். இப்போ சித்ரான் கம்பெனில மேனேஜரா வேலை பாக்குறாரு. பேரு சரவணன். என் பேர் எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சது? இவரை நீங்க முன்னாடியே பாத்திருக்கீங்களாப்பா? இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே இவரை பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ அழைச்சிட்டு வந்த. என்னப்பா சொல்றீங்க? இல்லம்மா, டெலிபோன் டைரக்டே காணமேன்னு சொல்லி ஒரு ரூம் பக்கம் போனேன். அங்க சரவணன் பூங்கொடி சரவணன் பூங்கொடின்னு ஒரு பேப்பர் பூரா கிறுக்கி வச்சிருந்துச்சு. சரவணன், உங்களை பார்க்கறதுக்கு முன்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. காரணம், உங்க பெயர் நல்ல தமிழ் பெயர். தமிழ் ஆர்வம் உள்ள இளைஞர்களை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேரு இவருடைய அப்பா அம்மா வச்சதுப்பா. இருந்தாலும் பெத்தவங்க வச்ச வேற எத்தனையோ பேர் மாத்திக்கிறாங்களே, இவர் அதை மாத்திக்கலையே. அதுல இருந்து இவருக்கு நல்ல தமிழ் ஆர்வம் இருக்குங்கிறது உனக்கு புரியலையா? சமாளிக்கிறீங்கப்பா. என்னம்மா, சமாளிக்க முடியலைன்னா பத்திரிக்கை தொழில் எப்படி நடத்த முடியும்? இன்னைக்கு எழுதுறது நாளைக்கு பொய்யா போகுது. உண்மைதானுங்க. துன்பத்தை சமாளிக்கிறதா வாழ்க்கை, தோல்வியை சமாளிக்கிறதா வெற்றிக்கு அடிப்படை. பலே பலே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு தத்துவம் ஞானம் இருக்கு. நேரமாச்சு, எழுத்தாளர் சங்கத்துல என்னுடைய பேச்சு இருக்கு, நான் வர்றேன். நல்லது. உங்களை பார்த்ததுல பரம திருப்தி. அடிக்கடி நீங்க வாங்க. அம்மாடி, சின்னையா போடுற காப்பியை நீங்க நானும் சாப்பிடுறது போதும். இன்னைக்கு உங்கையாலே ஒரு காப்பி போட்டு கொடு. பாத்துங்களா? சரி. உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிதான். மாமனாருக்கு மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கு மாமனார் பிடிச்சு போச்சு. ஏதேது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன தனியா ஒதுக்கிடுவீங்க போல இருக்க. நாங்க ஒதுக்க வேண்டியது இல்ல. நீ வந்து எங்க அம்மாவை சந்திச்சா போதும், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எங்களை தனியா ஒதுக்கிடுவீங்க. அம்மான்னு சொன்னது அவங்கள பாக்கணும் போல இருக்கு. காஃபி சாப்பிட்டு ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு போலாம். எங்க வீட்டுக்கா? இப்பவா? வேண்டாம் பூங்குடி. ஏன்? அப்பாவும் அம்மாவும் உற்சாகமா இல்லாத இந்த நேரத்துல ஒன்னு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி நம்ம காதலை பத்தி சொல்றது நல்லாவா இருக்கும்? சாரி, இருங்க காஃபி கொண்டாரு. நீங்க இங்க அடிக்கடி வர்றதுண்டா? இதுதான் முதல் தடவை. ஆஹா, நான் இங்க அடிக்கடி வருவேன்.
எனக்கு தெரியும். எப்படி? உங்க கதைகள்ல நீங்க அடிக்கடி வர்ணிக்கிறது இந்த இடத்து தானே? ரொம்ப அமைதியான இடம். எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தா கொஞ்ச நேரமாவது மறந்து இருக்கலாம். இது கவலைகளை மட்டும் மறக்கக்கூடிய இடம் இல்லை, இன்ப நினைவுகளையும் எழுப்பக்கூடிய இடம். வேற யாரும் உங்க கண்ணை பொத்துவா? என்ன சொன்ன? சரிதான், உங்க சிந்தனை எல்லாம் வேற எங்க இருக்கு போல இருக்கே. ஆமா, ஒரு வாரமா எங்க போயிருந்தீங்க? தினசரி நான் உங்களுக்காக இங்க வந்து எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க சும்மா இருக்கீங்க. இந்த விசுவாசத்துல ஒரு நாளும் இன்ஸ்டால்மெண்ட் ஆக மாட்டேன். அந்த உத்தரவு நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே உலகத்தை விட்டுட்டு போறேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதே. அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அவருக்கு முன்னாலே நான் போயிடுவேன். ஐயோ அம்மா. என்னங்க என்னங்க? அப்படி என்னப்பா வாழைப்பழத்தை மோப்பம் பிடிக்கிற? வாழைப்பழம் என்ன விலை? அண்ணாவுக்கு ஒண்ணு 4 நாளுக்கு 5. என்கிட்ட முக்கால்னா இருக்கு, ஒரு சிறு பழம் கூட. யோ, இங்க ஒரே விலை ஒரே பேச்சு. பணம் இருந்தா வாங்கி சாப்பிட்டு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. போப்பா. கொத்தலா கூடயா? இந்தப்பா வாழைப்பழம் என்ன விலை? அண்ணாவுக்கு ஒண்ணு, பழத்தை தொடாத. 2 பழம் கொடு. அப்படியே எனக்கு 2 கூடப்பா. காசு காசு என்கிட்ட கொடுங்க. ஏய்யா ஏய்யா, உங்ககிட்ட தரணும். என்கிட்ட கொடுக்கல, நான் வாங்கி கொடுத்தேன். யோ நாலு 5 பழம் கொடு. 5 பழம். என்னையா அவங்க பணத்தை வாங்கி நீ லாபம் பாக்குற? யோ 4 5 பழம் சொன்னியா இல்லையா? ஆமா. என்ன கொடு. யோ அத்தை கொடுக்காதயா, இத்த கொடு. கொடு. குடி. இந்தாங்க உங்களுக்கு 2. அந்த உங்களுக்கு 2 இது இருக்கு. இந்தாப்பா 2 பைசா. ஒரு பத்திரிகை கொடு. ஏய்யா 6 பைசா பத்திரிகை, அது 2 பைசா கொடுத்தா என்ன? இது ஒரு தினசான வியாபாரம். பேப்பரை வாங்கி படிச்சுட்டு இங்கேயே திரும்ப கொடுத்துடுறது. அப்படின்னா 6 பைசா பேப்பர் 2 பைசா. 10 பேர் படிச்சாங்கன்னா 20 பைசா. அப்போ 14 பைசா லாபம். யோ கடைக்காரரே, நீ படாதியா, நீ பெரிய வியாபாரியா. என் சைட கலராதையா, உன் சைட கவுனியா. 6 பைசா பேப்பர் 2 பைசா கிடைக்குதே. ஏன் நீங்க பத்திரிகை படிக்கணும்? அது எப்படி தம்பி? வேலை இல்லாம குடும்பத்தோட கஷ்டப்படுறேன். பேப்பரை வாங்கி 2வது பக்கம் திருப்பி பார்த்தா தானே வேலை எங்க கிடைக்கும்னு தெரியும். ஆமா ஆமா ஆமா. அப்போ செய்யுங்க, 1 பைசா கொடுங்க. 1 பைசா. யோ கடைக்காரரே, ஐயா 2 பைசா ஒரு பத்திரிகை கொடு. ஐயா, என் கடைக்கு முன்னாடியே உட்காந்து நீ ஒரு கடை நடத்துற. எனக்கு என்ன தெரியும், நான் வர்ற அவஸ்தை எனக்கு ஏதாவது வராதா? இங்க இவருக்கு வரக்க 25,000 ரூபாய் பரிசு. 25,000 ரூபாய் பரிசா? எப்படி? மணமகன் தேவை. குழந்தை பருவத்திலேயே கால்கள் செயலற்று போன ஒரு இளம் பெண்ணுக்கு ஒரு நல்ல மணமகன் தேவை. மணக்க முன்வரும் இளைஞருக்கு 5,000 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் நேரில் விண்ணப்பம். கவுரி விழா. அம்மா, நம்ம சின்னம்மா பெண் பார்க்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படியா? சரி, ஜடைய இப்ப நீ கௌரிய கூட்டிட்டு வா, நான் போய் பாக்குறேன். வாங்க. ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நொண்டின்னு விளம்பரம் கொடுத்திருந்தீங்க. ஆனா நேர்ல பார்த்தா அழகா கோயில் சில மாதிரி இருக்கிறீங்க நீங்க. அது ஒண்ணும் பேசக்கூடாது, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல மாப்பிள்ளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை. இப்படி விளம்பரம் கொடுத்துட்டா என்ன மாதிரி ஒரு நல்ல அழகா அப்படின்னு ஒண்ணு கவலைப்படாதீங்க, நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம்
இவங்களத்தான் நீங்க பொண்ணு பார்க்க நான் இவ்வளவு நேரமும் இவங்கதான் பொண்ணு நினைச்சிட்டு நான் ஏதோ பேசிக்கிட்டே இருந்துட்டேன். பொண்ணுக்கு அம்மாவுக்குமா வித்தியாசம் தெரியல. குட் மார்னிங் அத்தை. அப்பவே நான் நினைச்சேன் நீங்க ஓல்டா இருக்கிறீங்களே பொண்ணா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு இது. ஆமா பேர் என்ன? கௌரி. பேரு பழசு ஆனா பேஸ் ரொம்ப. யூ டோன்ட் வரி, ஐ வில் மேரி ஹியர். கல்யாணத்தை வந்து எப்போ வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் நீங்க சொல்லுங்க. அப்ப அது நம்ம முதல்ல கல்யாணம் முடிவா இல்ல அதெல்லாம் யோசிக்கணும். ஆண்டி நீங்க ரொம்ப சீரியஸா பேசுறீங்களே ஆண்டி. நான் வந்து கோமாளி நினைச்சுக்கிட்டீங்களா? நான் கோமாளி இல்ல. இருதயம் இருக்க இந்த இது அது வந்து குழந்தை மாதிரி. இந்த ஆண்டி அது வந்து உங்க பொண்ணு இல்ல உங்க கண்ணு. அதை எங்கிட்ட ஒப்படைங்க. என் கண்ணு மாதிரி நான் பாதுகாப்பேன். ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை வந்து என் கண்ணு மாதிரியே நான். ஐயோ ஆண்டி நீங்க வந்து நீங்க ஒண்ணு காத்துல வாங்கிக்காதே ஆண்டி. எனக்கு வந்து அப்பா கிடையாது அம்மா கிடையாது தாத்தா கிடையாது நாத்தனார் பேசி எல்லாம் ஒற்றுமையா ஒண்ணுமே கிடையாது. நான் ஒண்டி கட்டேன். ஆமா ஆமா. யாரு என்னது யாரு ஆண்டி? ஆஃப்டர் ஆல் ஒரு வந்து வேலைக்காரி இவளுக்கு வந்து இவ்வளவு சுதந்திரம் கொடுத்து நீங்க வந்து நாட்டுல உலக வச்சிருக்கீங்க. அது பெரிய தப்பு. ஆமா முதல்ல இந்த ஆளை வெளியே போக சொல்லு. என்னைக்கு நானா? அம்மா அம்மா ஆமா கடியாரம் இங்க வந்து நம்ம வந்து நாட்டுல வந்து எங்க கடியாரத்தை காணாமா? ஏன் சட்டை விடு. ஒரே ஒரு சட்டை தான் இருக்காது. ஏன் சட்டை? ஆமா உள்ள இருக்கிறது எங்க கடிகாரம்? எங்க உள்ள எங்க இருக்கு? தொடாத வெக்கமா இருக்குது. நானே அங்க நின்று வச்சு போகாத காலம். இது எப்படி உள்ள வந்தது? அது நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. ஏயா பொண்ணு பார்க்க வந்தியா இல்லன்னா ஆப்பிட்டு சுருட்ட வந்தியா? நான் ஆண்டி இது வந்து கை தவறுதல். அதனால இப்படி உள்ள வந்துருச்சு. நான் வர்றேன். வரவே வேண்டாம். நீ போய் நீ இருக்கியே. எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னா கேட்டியாம்மா? நமக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளைங்க தான் வருவாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உனக்குன்னு ஒரு நல்ல கணவன் இந்த உலகத்துல பிறக்காமையா இருப்பா? எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லம்மா. அம்மா இன்னொரு மாப்பிள்ளை வந்திருக்காரு. வருஷம் நீ வேணும்னு அவரை பாருமா. நான் போறேன். வணக்கம். வாங்க உட்காருங்க. உங்களை பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை மாதிரி தெரியுதே. உங்களுக்கு பெண் கொடுக்க எத்தனையோ பேர் காத்திருப்பாங்களே. இருக்கலாம். ஆனா யாராருக்கு எங்கெங்க பிராப்தம் இருக்கோ அப்படித்தானேமா நடக்கும். உண்மைதான். இருங்க பொண்ணை அழைச்சிட்டு வரேன். வேண்டாமா? நான் பொண்ணை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு மனைவியா வரப்போறவ எப்படி இருப்பான்னு நீங்க பார்க்க வேண்டாமா? வேண்டாம். இந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆச்சரியமா இருக்கு. அப்போ உங்க பெற்றோரை கலந்து பேசி தேதி முடிவு பண்ணிடலாம். மன்னிக்கணுமா, இந்த கல்யாணம் என் பெற்றோர்களுக்கு தெரியாம நடக்கிறதா நல்லது. ஏன்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, ஒரு பேங்கினுடைய முடிவுனால இருந்த பெரும் சொத்துக்கள் எல்லாம் போய் கடனுக்கு ஆளான குடும்பம் எங்க குடும்பம். இப்ப அந்த கடனை தீக்கிறதுக்கும் வழி இல்லை. குடும்பத்தினுடைய மானம் எந்த நிமிஷத்திலையும் போயிடுமோங்கிற பயம் வேற. அதனாலதான். புரிஞ்சுது. பணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு உடன்படுறீங்க இல்லையா? ஆமா. இருந்தாலும் உங்களுடைய பெண்ணுக்கு நான் நல்ல கணவனாயிருப்பேன். அவங்கள ஒரு குறையும் இல்லாம வாழ வைப்பேன். நீங்க சொல்றதெல்லாம் நம்புறேன். ஆனா என் ஒரே மகளுடைய கல்யாணம் உங்க பெற்றோர்கள் இல்லாம நடக்கிறது அவளை சரின்னு தோணல தம்பி. அம்மா, பெற்றோர்களுடைய குணம் உங்களுக்கு தெரியாது. குடும்பத்தோட சேர்ந்து தாங்களும் அழியணும்னு நினைப்பாங்களே தவிர அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய பிள்ளை இப்படி ஒரு காரியத்துல ஈடுபடுறதை எந்த பெற்றோராவது விரும்புவாங்களா? என் தாய் தகப்பனார் ரொம்ப நல்லவங்க. எங்க குடும்பமும் ஒரு நாளைக்கு நல்ல நிலைக்கு வரும். அப்ப நானே இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லுவேன். நான் கைப்பிடிச்ச பெண் எப்படி இருந்தாலும் சரி தங்களுடைய மருமகளா ஏற்றுக்க தயங்கவே மாட்டாங்க. என் மேல நம்பிக்கை இருந்தா இந்த காரியத்தை செய்யுங்க, இல்லாட்டி வேண்டாம். தம்பி, உங்க இஷ்டப்படியே ஆகுது. இன்னைக்கே இந்த கல்யாணத்துக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல முன்னறிவிப்பு கொடுத்துடலாம். சாட்சிகள் வந்தாச்சா? ஒருத்தர் வந்தாச்சு, இன்னொருத்தர் இப்ப வந்துடுவாங்க. அதோ அவங்களும் வந்துட்டாங்க. வாமா. அம்மா கௌரி அக்கா, இவங்கதான் மாப்பிள்ளை. இது எங்க அக்கா பொண்ணு மனோன்மணி.
கலைமன்றம் பத்திரிகையில உதவி ஆசிரியரா இருக்கா. உங்க பேரு? வி பார்த்திபன். இவரை உங்கள் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் சம்மதிக்கிறீர்களா? மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். அம்மா, உங்கள் பெயர்? இவரை உங்களுடைய வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் சம்மதிக்கிறீர்களா? முழு மனதோடு சம்மதிக்கிறேன். இந்த திருமணத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டா? உங்களுக்கு? இல்லை. இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மணந்து கொள்ள சம்மதிப்பதாலும் இந்த திருமணத்தில் யாருக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்பதாலும் இந்திய பிரத்யேக திருமண சட்டத்தின்படி நான் இவர்களை மணமக்களாக ஏற்று இவர்கள் திருமணத்தை இன்று நடத்தி வைக்கிறேன். இதில் கையெழுத்து போடுங்க. அம்மா, சாட்சி கையெழுத்து போடுங்க. இங்க அம்மா, நீங்க ஒண்ணு போடுங்க. வள்ளி, அந்த மாங்கல்ய தட்டை எடுமா. அத மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. என்னுடைய இன்பம் உங்களுக்கு துன்பமா மாறிடுச்சேன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு துன்பம் இல்லையே. உங்க துன்பத்தை வெளியிட முடியாததே ஒரு பெரிய துன்பம் இல்லையா? கால்கள் விளங்காத நானே ஒரு நல்ல கணவரை விரும்பிய போது ஆண் இனத்துக்கே பெருமை தரக்கூடிய நீங்க எப்படி இப்படியெல்லாம் ஒரு சிறந்த மனைவியை கற்பனை செஞ்சிருப்பீங்க. அந்த கற்பனை கோட்டையை நாடியோடு அழிச்சிட்டேன். பணத்தை கொடுத்து ஒரு பெருஞ்சுமையை உங்க தலைமையில சுமத்திட்டேன். ஓடியாட கால்கள் இல்லாதனா காதல் வாழ்வுக்கே தகுதியற்றவள் தானே. இல்ல கௌரி, ஓடி ஆடி மகிழக்கூடிய காதல் இன்பத்தை நாம இருந்த இடத்திலேயே பாடி பழகி பெற முடியும். கௌரி, நான் வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்திருந்தா கூட அவ எனக்கு மனைவியா மட்டும்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் நீயும் எனக்கு மனைவி மட்டுமல்ல, ஒரு குழந்தையும் கூட. ஏன்பா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். 5 நிமிஷத்துல 5 தடவை வாட்ச பாத்துட்டு என்ன சமாச்சாரம்? இல்லப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன் ஒரு இடத்துல. ஆஹா, அது ஆண் பாலா பெண் பாலா? எங்க பாப்பா சிரிக்கிறதுல இருந்தே தெரியுதே. ஆமா, உன்னுடைய காதல்ல வில்லன்கள் யாராவது இருக்காங்களா? என்னையா கேள்வி? ஏன் எதுக்காக கேட்டேன்னா, என்னுடைய அனுபவத்துக்கும் உன்னுடைய அனுபவத்துக்கும் ஒத்து போகுதான்னு பார்த்தேன். ஏன்னா நானும் லவ் பண்றேன். என்னப்பா இருக்க விடாதா? என்னுடைய லவ் பத்தி ஏன் பேசுறேன், ஏன் கேட்கணும்? நான் படுற வேதனை துன்பம் அதை விட, அந்த காதலை விட மரணமே தேவையில்லை தெரியுமா? மரணம். சரவணா, காலையில வேதாச்சலம் பிள்ளை வந்து பணம் வாங்கிட்டு போறேன்னு சொன்னாரு, ஏன் வரல? ஒருவேளை நாளைக்கு வர. சரி, இருந்தாலும் இந்த 25,000 ரூபாய் பணத்தை நீ எண்ணி பீரோல வை, நாளைக்கு வந்தா கொடுத்துக்கலாம். என்னடா இது பொள்ளாச்சி? ஆமா, நேற்று கால் போட்டேன், வந்துதா?
நடேச முடியாது. ஆமா நடேச முடியாது பார்த்து பேசினா என்ன சொன்னாரு? நேரில் வந்தாரா? என்ன சத்தா? யார் நீங்க? நான் சரவணன் பிரதர், அவரை பார்க்கணும். உட்காருங்க. இல்ல அவரு வந்து முதலாளி ரூம்ல தான் இருக்காரு. நீங்க அங்கேயே உட்காரலாமா? நீங்க வேகத்துல கார் மாதிரி இருக்குது. அவர் கூட இருக்கிறாரு. ஏதாவது அடிபட்டு நம்ம. சரி நான் போய் பார்க்கறேன். நீ ஆபீஸ் போன் பண்ணிட்டு. யார் நீங்க? என் பிரதர் சார். என்னன்னா நீங்க வரதா சொல்லவே இல்லையே? நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரவணன், நாம ரங்கசாமி நாயுடுவை உடனே பார்க்கணும். புறப்படும். என்ன விஷயம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர். நானும் வரணுமா? ஆமாப்பா. என்ன தேர்ற? சாவி எங்க வச்சுட்டேன்? அது இந்த கலாட்டால கூட்டம் மறந்து போயிட்டேன். சரவணன், பல பேர் புழங்குற இடம். சாதி எல்லாம் இவ்வளவு அஜாக்கிரதையா வைக்க கூடாது. பீரோ திறந்து எல்லாம் சரியா இருக்கா பாத்துட்டு. வேண்டியது இல்ல. இது ரொம்ப நம்பிக்கையான இடம். இங்க யாரும் எதையும் எடுக்க மாட்டாங்க. வாங்க ஆபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்களா? எங்க வந்தீங்க? சார், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 25,000 தான் எங்களால கொண்டுட்டு வர முடிஞ்சது. பணம்? வாங்க 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 வாங்க. கொடுங்க 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 கொடுங்க. உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல. இன்னும் 25,000, அதுக்குள்ள வட்டி, இதெல்லாம் எப்ப கொண்டு வந்து கொடுக்கறது? இத போலவே அதையும் சீக்கிரம் கொண்டாந்து கொடுத்துறோம். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள். பாக்கி கொடுக்க வேண்டிய 25,000க்கு நானும் என் தம்பியும் கையெழுத்து போட்டு கொடுக்கறோம். நீங்க தயவு செய்து எங்க அப்பா எழுதி கொடுத்த நோட்டை திருப்பி கொடுத்துருங்க. என்னையா அது? பாக்கி முழுவதும் தீராம நோட்டை திருப்பி கொடுக்கறதா? இது என்ன புது பழக்க வழக்கம்? சார், எங்க அப்பா மானத்துக்காக வாழ்றவருன்னு உங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து எங்க அவரை நீங்க இன்சால்வன்ஸுக்கு எடுத்துருவீங்களோன்னு ரொம்ப கலங்கி போயிருக்கார். அவர் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வரலாம். அவர் எழுதி கொடுத்த நோட்டை நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவர் எங்க கூட இருப்பார். தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணுங்க. பணத்துக்கு உங்களை எப்படி நான் நம்புறது? சார், எங்க அப்பா வாழ்ந்து முடிச்சவர். நாங்க 2 பேர் வாழ போறவங்க. என் தம்பி சித்ரான் கம்பெனில மேனேஜரா வேலை செய்யறான். நான் இன்னும் 1 மாசத்துல வக்கீல் ஆயிடுவேன். எங்களுக்காக எவ்வளவோ பெரிய எதிர்காலம் இருக்கு. தாராளமா எங்களை நீங்க நம்பலாம். சரி. வணக்கம். உங்க பேர் என்ன? வி பார்த்திபன். உங்க பேரு? சரவணன். இவங்க 2 பேர் பேருக்கும் ஒரு டிரான்ஸ்பர் நோட் எழுதி சீக்கிரம். சரி. சரி, சந்தோஷம். இந்தாங்க உங்க அப்பா எழுதி கொடுத்த நோட். ரொம்ப சந்தோஷம் சார். இதை நாங்க மறக்கவே மாட்டோம். நீங்க எதை மறந்தாலும் கவலை இல்ல. இந்த 25,000 ரூபாய் பணம், அதுக்குள்ள வட்டி, இத மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. உஷார் உஷார். என்ன அண்ணா, இவ்வளவு பணம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? யாரு கொடுத்தாங்க? சொல்லுங்க அண்ணா. அண்ணா, நேத்து பூரா நீங்க வீட்டுக்கே வரல. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன இந்த பணத்துக்காகத்தானே நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? ஏன் அதெல்லாம் கேட்கிறேன்? காலம் வரும்போது நானே சொல்றேன். என்னன்னா, அது இவ்வளவு பெரிய தொகையை நீங்க எவ்வளவு கஷ்டம். எப்படியோ பாதி கடன் அடைச்சிட்டோம். அது வரைக்கும் நிம்மதி தானே. பாக்கி பாதி அடைச்சா தானே நமக்கு நிம்மதி. ஆமாப்பா. சரவணா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என்னன்னா, அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். கலைமன்ற பத்திரிகையில ஒரு நாவல் போட்டி வச்சிருக்காங்க. முதல் பரிசு 25,000 ரூபாய். நானும் அந்த போட்டியில கலந்துகிட்டு எப்படியாவது அந்த தொகையை அடைஞ்சு அப்பாவோட கடனை தீக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. அது வரைக்கும் நான் வீட்டுக்கு வரணும் வரலையோ எனக்கே தெரியாது. பாபா சித்ரா, சித்ரா, இந்த புடவை புடவை, பூவு, தேங்காய், பழம், இந்த பச்சை பச்சை தாலி தாலி, உடனே கல்யாணத்தை நடத்த வேண்டியதான். என்ன விளையாடுறீங்க? விளையாட்டா? இங்க பாரு, 25,000 ரூபாய். எங்க உன் மாமன் பசங்க? அவங்க வெளியில போயிட்டாங்க. வெளியே போயிட்டாங்களா? தரிசனம் முடிச்சு தினம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பானுங்களே. இந்த பணம் வந்த நேரத்துல வெளியே போயிட்டாங்க. எங்க போனானுங்க? நீங்க ஆபீஸ்க்கு போன அப்புறம் ஒரு போலீஸ்காரர் வந்தாரு. அந்த ஆளை ஜன்னல்ல பார்த்தோன்னே அவங்க பின்பக்கமா ஓடிட்டாங்க. பின்பக்கமா?
ஓடிட்டானுங்களா? ஆமா, போலீஸ்காரங்க இங்க வந்தான். வீடு ஏதாவது காலியா இருக்கான்னு தேடிட்டு வந்தாங்க. பாப்பா பாப்பா, நீ எப்பவும் என்ன ரொம்ப பயமுறுத்துற பாருங்க. ஆமா, போலீஸ் நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் ஏன் பயப்படுறேன்? நான் திருடனா? ஆமா, போலீஸ் இந்த பசங்க பின்பக்கமா பிச்சுக்கிட்டானுங்க. முதல்ல எனக்கும் புரியல. அப்புறம்தான் அவங்க ஒரு பெரிய கொலை குற்றத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க தெரிஞ்சது. கொஞ்சம் பார்த்தாலே தெரியுது கொலைகாரனுங்க எழுதி ஒட்டி இருந்தது. ஆமா, இந்த விஷயம் பூரா உனக்கு எப்படி தெரியும்? அவங்க வெளியில இருந்து வரும்போது நான் தூங்குற மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தேன். நான் நிஜமாவே தூங்குறேன்னு நினைச்சு அவங்க எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு குழந்தையா என் மேல போட்டிருந்த நகைக்கு ஆசைப்பட்டு என்ன மதுரை திருவிழால தூக்கிட்டு வந்துட்டாங்களாம். அட பாருங்களா, ஒரு குழந்தைய கடத்தினது குற்றம், ஒரு கொலைக்கு உடந்தையா இருந்தது குற்றம், ஒரு பொண்ணுடைய விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பலவந்தப்படுத்தினது குற்றம், என்னையே ஏமாத்தி 25,000 ரூபாய்க்கு நோட் எழுதி வாங்கிட்டாங்களே, எவ்வளவு பெரிய குற்றம். இத்தனை குற்றத்தையும் செஞ்சுக்கிட்டு சட்டத்துக்கு ஆப்படாம தெரிஞ்சிட்டு இருக்காங்களே. நல்ல வேளை நம்ம பணம் கைமாறதுக்குள்ள விஷயம் புரிஞ்சுது. இனிமே நான் இங்க இருந்தாக்கா பணத்தை அபேஸ் பண்ணிடுவாங்க. நான் வெளியே போறேன், சாமான் எல்லாம் உள்ள இருக்குது. பணம் தாலி எடுத்தது. இவ்வளவு நேரம் எங்கப்பா போயிருந்தீங்க? ரங்கசாமி நாயுடு வீட்டுக்கு போயிருந்தோமா. அப்பா, இது உங்க பிராம்சரி நோட். மீனாட்சி, ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பணம் இருப்பா உங்களுக்கு? நாங்க பணம் கொடுத்து இதை வாங்கிட்டு வரலப்பா. நானும் தம்பியும் கையெழுத்து போட்டு இதுக்கு பதிலா வேற ப்ராமிசரி நோட் எழுதி கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு வந்தோம். இல்லையாடா? ஆமாப்பா. முதல்ல நீங்க போடுற கையெழுத்து ஒரு வியாபாரத்துக்கோ இல்ல ஒரு சொத்து வாங்குறதுக்கோ போடாம கடனுக்காக போட்டிருக்கீங்களேப்பா. இந்த சிறு வயசுல குடும்பத்துக்காக நீங்க படுற சிரமம் போதாதுன்னு இந்த கேவலம் வேறையா? இதுல என்னப்பா கேவலம் இருக்கு? எப்படியும் நாம கொடுக்க வேண்டிய கடன். இதுல யாருக்கு எழுதிருந்தா என்ன? வாழ போறவங்க நீங்க, வாழ்ந்து முடிச்சவன் நான். ஏதாவது அவமானம் ஏற்பட்ட அது என்னோட முடிஞ்சு போறது நல்லது இல்லையா? ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க? நம்ம கௌரவத்துக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படாது. கலைமன்ற பத்திரிகையில ஒரு நாவல் போட்டி வச்சிருக்காங்க. அதுல நிச்சயமா எனக்கு தான் பரிசு கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு இந்த கடன் எல்லாம் சரிப்படுத்திடலாம். என்னமோப்பா, எல்லாம் நீ விரும்புறபடியே நடந்துட்டா எவ்வளவோ நல்லா இருக்கும். மீனாட்சி, சாப்பாடு எடுத்து வாங்கப்பா. ஐயோ, டேய் போலீஸ் நாயுடா. டேய், நம்ம இருக்கிற இடத்த துப்பு கண்டுபிடிச்சிட்டாங்களா? டேய், போலீஸ் நம்ம தேடுறதுக்குள்ள நம்ம இந்த இடத்தை விட்டு டபுள் ஆயிடும். நிஜமா நம்ம நாய் இங்கதான் இருக்கு. உங்க நாய்ங்களா? நாங்க போலீஸ் நாய் நினைச்சு பயந்துட்டோம். ஆமா, இதனுடைய பிரதரும் சிஸ்டரும் போலீஸ்ல தான் வேலை செய்யுது. ஆமா, இந்த வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்கா? யோ, எங்க குடும்பத்தை பத்தி கேட்க நீ யாரு? பேசாத, என்ன சொல்லு, பயமூடு. இல்ல போலீஸ் வருது. போலீஸ் வேண்டாங்க, நாங்க 2 பேரும் என் பொண்ணும் தான் இருக்கோம். கூட வாசுன்னு ஒரு பிரம்மச்சாரி பையன் இருக்கான். இந்த வீட்டுல இன்னும் ஒரு பொண்ணு இருந்தாது. நம்ம அதை தேடித்தான் இந்த நாய் அலையுது. 15 வருஷமா அந்த பொண்ணை தேடி. 15 வருஷமா? வேற எந்த வீட்டுக்குள்ள இந்த நாய் நுழைஞ்சது கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அப்படின்னா பொண்ணு இங்கதான் இருந்தாகணும். என்னங்க, இங்க இருக்கிறது ஒரே பொண்ணு, அதுவும் ஏன் பொண்ணுங்க? வேணா நீங்க வீட்டை சோதனை பண்ணீங்க. ஒரே பொண்ணா இருந்தா வீட்டையா சோதனை பண்ணுவான்? பொண்ணத்தான் சோதனை பண்ணணும். ஏமா, உன் கையில ஏதாவது மச்சம் இருக்கோ? இதோ இருக்கு. மச்சம் இருக்கு. உன் பேர் சித்ராவா? ஆமா. மகளே, நீ மதுரை தப்பத்திராளே 15 வருஷத்துக்கு முந்தி காணப்பட்டமா? நீதான் என் மகன். எங்கடா ஓட்டுற? ஏண்டா, நீ தானே என் மகனை தூக்கிட்டு வந்த? கூப்பிட போலீஸ். போலீஸ கூப்பிடாதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. உங்க மகளை 15 வருஷம் உயிரோட வச்சிருந்ததுக்காக வேண்டிய என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ஏமா, இந்த பையன் சொன்னானே வாசுன்னு ஒரு பையன், அவன் எங்க இருக்கான்? அவர்தாப்பா என்ன இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அதுக்காக அவரை மிரட்டி 25,000 ரூபாய்க்கு நோட் எழுதி வாங்கிக்கிட்டாங்க இவங்க. ஏண்டா, என் மகளுக்கு அடைக்கலம் கொடுத்த நோட் எழுதி வாங்க 25,000 ரூபாய்க்கு. ஏண்டா டேய், கூப்பிட போலீஸ். ஊர் பக்கம் வராதே, போ போயிடு. ஏன் எனக்கு போய் என்னப்பா இது? அப்பா இல்ல, அத்தான் அத்தான். நல்லா பாரு, நல்லா பாரு. எப்படி என் வேஷம் நல்லா இருக்கா? ஐயோ, என்ன நீங்களா? ஆமா. நல்லா வேஷம் போங்க. நான் நிஜமாவே அப்பா கிடைச்சாருன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அதை கெடுத்துட்டீங்களே. இந்த பாரு, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அந்த ரவுடி பசங்க திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம கேம்பையே மாத்தி ஆகணும். பொட்டி படுக்க சாமான்கமா சப்பு சவர எல்லாம் கேட்டுட்டு வாப்போ.
வழக்கம் போல இன்னைக்கு லேட்டா? இனிமே லேட்டுங்கிற விஷயமே இருக்காது. ஆமா, தினம் இப்படித்தான் சொல்ற. போ போ. போத்தான் போறேன். நான் வேலையை விட்டே விளையாக்கலான்னு இருக்கேன் சார். வேலையை விட்டு? அப்பா ஆண்டவா காப்பாத்துனடா. அப்பா ராஜினாமா சார். ராஜினாமா? நீ செய்யற வேலைக்கு ராஜினாமா வேற? போ போ, அங்க போய் இரு, எல்லாம் கணக்கெல்லாம் முடிச்சு கொடுக்க சொல்லு. அப்படியே ஒரு 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 சர்டிபிகேட் ஒண்ணு கொடுத்து. சர்டிபிகேட் என்ன இருக்கு? நான் நல்லவன், திருடாதவன், பொய் சொல்லாதவன் அப்படின்னு. சரி, உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எழுதிக்கிட்டு வா, கையெழுத்த போடுறேன். அப்படியே சரவணன் வர சொல். சரவணன் வர சொல்றா. டேய், எங்கேயும் வேலை கிடைக்கலன்னா பழைய எப்படி இங்க வந்து தொலை. உனக்கெல்லாம் வேலை கொடுக்க போறேன். போற சரவணா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். வேதாச்சலம் மனைவி அங்க வந்திருக்காங்களா? பணத்தை கொடுத்தா நானே கொடுத்து விடுறேன். என்னமா பணத்தை எடுக்கிற? நாளைக்கு வச்சிருந்த பணத்தை காணோம் சார். பணத்தை காணாம? ஆமா சார். என்னது? இந்த ஷெல்ஃப்ல தான் வச்சிருந்தேன். இங்க வச்சது எங்க போயிடும்? வாசு பெருமாள் கோயில் எல்லாத்தையும் கூட்டுவா. வா. என்ன இங்க வச்ச பணம் எங்க போயிடும்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 25,000 தான் எங்களால கொண்டுட்டு வர முடிஞ்சது. ஏய் வாசு, முன்னால வாங்க. இந்த பீரோல அந்த 25,000 ரூபாய் பணத்தை காணும். என்ன 25,000 ரூபாய் காணோம்? ஆமா. உங்களை யாருக்காவது தெரியுமா? ஐயோ, நேத்திக்கு பூராவும் இந்த ரூம் பக்கமே நாங்க வரல சார். ஆமா சார். நீங்க எங்கிட்ட பணத்தை கொடுத்த பிறகு இங்க யாருமே வரல சார். சரி போங்க. ஏ வாசு, நீ மாத்திரம் இங்க வா. என்ன சார், என்ன மாத்த தனியா கூப்பிடுறீங்க? ஆமா, நேத்து சரவணங்கிட்ட நான் பணம் கொடுக்கும்போது நீ இங்கதானே இருந்த? இல்லையா, பணம் எண்ணிட்டு இருக்கும்போது நான் இருந்தேன். கையெழுத்த வாங்கிட்டு நான் உடனே போயிட்டேன். அதுவும் ஆபீஸை விட்டு போகும்போது உங்க கூட தானே வந்தேனா? இன்னைக்கு காலையில லேட்டா வந்தேன். அது உங்களுக்கு அப்புறம் நான் வந்தேன். ஆமா, அப்ப யாருமே எடுக்கலைன்னா பணம் எப்படித்தான் போயிருக்கும்? ஆச்சரியமா இருக்கு சார். நீங்க சரவணங்கிட்ட பணம் கொடுத்த பிறகு யாருமே வரல. ஒருத்தர் வந்தார் சார். யார் அது? சரவண அண்ணன். அண்ணா, நேற்று பூரா நீங்க வீட்டுக்கே வரல. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன, இந்த பணத்துக்காக தான் நீங்க அலைஞ்சிட்டு இருந்தீங்க. இப்ப அதெல்லாம் ஏன் கேட்கிறேன்? காலம் வரும்போது நானே சொல்றேன். நாங்க பணம் கொடுத்து இதை வாங்கிட்டு வரலப்பா. நானும் தம்பியும் கையெழுத்து போட்டு இதுக்கு பதிலா வேற ப்ராமிசரி நோட்டு எழுதி கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு வந்தோம். சரவணா, நீ யாரு என்னங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்காம இந்த கம்பெனி நிர்வாகத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சம் பாரு. அது என்னுடைய தவறு. 16 வருஷ காலமா இந்த கம்பெனில காலனா கூட திருட்டு போல. இன்னைக்கு இவ்வளவு பெரிய தொகை திருட்டு போறதை என்னால அனுமதிக்கவே முடியாது. குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். போலீஸுக்கு போன் பண்றத தவிர அப்புறம் வழியே இல்லை. சார், கொஞ்சம் பொறுங்க சார். பணத்தை நான் எடுக்கல. எடுத்தது யாருன்னு தெரியல. ஆனா காணாம போன பணத்துக்கு நான் தான் பொறுப்பாளி. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க சார். உங்க பணத்தை எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துறேன். ஆல்ரைட், உன் நல்ல நடத்தை உத்தேசம் பண்ணி இந்த சலுகை தர்றேன். 24 மணி நேரத்துக்குள்ள பணம் வந்தாகணும். இல்ல நீ போலீஸ் லாக்கப்ல இருக்க. சரவணா, ஆபீஸ் போல போறேன். ஏன் என்ன சீக்கிரம் திரும்பி வந்துட்ட? ஏன்பா ஒரு மாதிரி இருக்கு? ஆபீஸ்ல ஏதாவது நடந்ததா? ஆமா, முதலாளி என் கையில கொடுத்து வச்சிருந்த 25,000 ரூபாய் திருட்டு போயிடுச்சு. முதலாளி 25,000? எப்படி? நேத்து நீங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தீங்களே, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் அந்த பணத்தை இரும்பு பீரோல வச்சு பூட்டினேன். இப்ப போய் பார்த்தா அந்த பணத்தை காணும். எந்த பீரோல? நேத்து நீ பூட்டிட்டு சாவி அதிலே விட்டு அந்த பீரோலையா? ஆமா. நான் நினைச்சேன் உன்னுடைய அஜாக்கிரதையான குணம் என்னைக்கு உனக்கு ஆபத்தை உண்டாக்கணும். அதனாலதான் பீரோ திறந்து எல்லாம் சரியா இருக்கா பாருன்னு சொன்னேன். அப்படி ஏன் திறந்து பார்க்கலன்னு தானே இப்ப கவலைப்படுறேன். ஆமா, உன் ஆபீஸ்ல யார் மேலயாவது உனக்கு சந்தேகம் இருக்கா? எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகுறோம். யார் மேல சந்தேகப்படுறது? நீ அண்ணன் தம்பியா பழகுறது சரிதான்ப்பா. எடுத்த உன்னை அப்படி நினைக்கிறியே. யார போய் எப்படி கேட்கறது? நீ எதுக்காக கேட்கணும்னு கேட்கிறேன். போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண அவங்க வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. அதை முதலாளியே செய்ய போனேன். நான் தான் தடுத்து அந்த பணத்தை நானே எப்படியாவது கொண்டு வந்து கொடுக்கறதா சொல்லிட்டு வந்தேன். நீயே கொடுக்கறேன்னு சொல்லி எதுக்காக அப்படி சொன்னேன்? பணத்தை வாங்கினதுனா, வச்சிருந்ததுனா, போலீஸ்ல புகார் செய்தா குற்றவாளியா தெரிய போறது நான் தானே. திருடுனது யாருன்னு தெரியற வரைக்கும் தானே உன் மேல சந்தேகப்படுவாங்க. இப்ப நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா? போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண வேணாம்னு சொன்னது, பணத்தை நீயே கொண்டுட்டு வந்து குடுக்கறேன்னு சொன்னது, எல்லாம் சேர்ந்து நீ தான் திருடேன்னு ஒத்துக்கிட்ட மாதிரியில இருக்கு. அப்படித்தான் நான் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கிறேன். இருக்கலாம்.
பணத்தை நான் கொடுக்கறதாக சொன்னதே பணத்தை எடுத்தது யாருன்னு வெளியே தெரிய வேண்டாங்கிறதுக்காகத்தான். அப்படின்னா நீ திருடுனியா? என்ன? என் தம்பி அப்படி எல்லாம் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். நான் சொல்றதை கேள். நேரா ஆபீஸ்க்கு போ. திருட்டு போன பணத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லு. அப்படின்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணட்டும். ஏன் பயப்படுற? நீ தப்பு பண்ணிக்கிட்டா தானே. அதுக்கு மேல ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். பயப்படாம போ. என்ன தம்பி சத்தம்? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு நாடகம் எழுதிக்கிட்டு இருந்தேன், அத தம்பிக்கு படிச்சு காமிச்சேன். அப்படியா? ஆமாமா, நாடகம் தான். ஆமா, நீ எப்ப ஆபீஸ்ல இருந்து வந்த? இங்க யாரையோ பக்கத்துல பார்க்க வந்திருக்கான். உடனே என்ன பார்த்துட்டு போக வந்தான் போல இருக்கு. சரி சரி, நீ போ, ஆக வேண்டியது போ. உடனே திரும்பி வந்துட்டேன். பணத்தை கொண்டு வந்துட்டியா? இல்ல சார். இல்லையா? சரவணா, இதனுடைய விளைவு என்னன்னு உனக்கு தெரியுமா? போலீஸ்ல புகார் செய்து ஆ? எனக்கு ஆட்சேபம். அவ்வளவு தைரியமா உனக்கு? கௌரி, வாங்க உட்காருங்க. என்னங்க என்னமோ மாதிரி இருக்கீங்க? கௌரி, உங்க அம்மா எங்க? அம்மாவா இருக்காங்க, கூப்பிடட்டுமா? வேண்டாம் வேண்டாம். என்னமோ சொல்ல வந்தீங்க, தயங்குறீங்களே, சொல்லுங்க. கௌரி, எனக்கு அவசரமா 25,000 ரூபாய் வேணும். அத உங்க அம்மா கிட்ட எப்படி கேட்கறதுன்னு சங்கடமா இருக்கு. இவ்வளவுதானே? இந்தாங்க. கௌரி, என்ன உன் நெக்லஸ் கொடுக்குறேன்? பரவாயில்லைங்க, எடுத்துட்டு போங்க. சரி சரி. இந்தாங்க தம்பி, அவசர தேவைக்கு நகையை விட பணம் தான் உடனடியா உபயோகப்படும். வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. முதல்ல பணத்தை எடுத்துட்டு போய் ஆக வேண்டியதை பாருங்க, அப்புறம் பேசிக்கலாம். குட் மார்னிங். யார் நீங்க? நான் சரவணனுடைய பிரதர். எந்த சரவணன்? சித்ரா அண்ட் கம்பெனியில் 25,000 ரூபீஸ் தப்தி கேஸ்ல பிடிப்பட்ட சரவணன் தானே? ஆமா, என் தம்பி குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க நான் கோர்ட்ல வாதாட போறேன். அது வரைக்கும் 25,000 ரூபாய் ரொக்க ஜாமீன்ல என் தம்பியை நீங்க விடுதலை செய்யணும். ட்ரெஷரியில பணம் கட்டிட்டேன், இதோ செல்லான் கொண்டு வந்திருக்கேன். அந்த ஆசாமி இப்ப எங்க இருக்கிற? ஃப்ளவர் பஜார் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க. இவர்தான். என்னப்பா இது? இன்னும் தூங்கலையா நீங்க? இல்ல பார்த்திபா, நீ ஏன் என்னமோ சொல்லிருக்கு. கொஞ்ச நாளா வீட்டுக்கே சரியா வரமாட்டேங்க. வந்தாலும் மிந்தி மாதிரி கலகலப்பா இருக்க மாட்டேங்க. நாம நினைக்கிறபடி எல்லாம் நடந்தா தானம்மா. இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? என்னடா சொல்ற? ஒண்ணும் இல்லையே, நாளைக்கு தம்பியோட கேஸ் இல்ல, நான் நாளைக்கு தான் முதல்ல வக்கீல் ஆஜராக போறேன். அதுக்காக தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லை. நீங்க போய் தூங்க. நீங்கள் தானே சித்ரா அண்ட் கோவின் அக்கவுண்டன்ட்? ஆமா. உங்கள் கம்பெனி கணக்கு புத்தகங்களில் இருப்பதெல்லாம் உண்மையான கணக்கு தானே? பொய் கணக்கு எழுதும் வழக்கம் எங்கள் கம்பெனியில் கிடையாது. நான் சித்ரா அண்ட் கோவின் குமாஸ்தா. உங்கள் ஆபீஸில் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் எப்பொழுது விடுமுறை விடுவார்கள்? சர்க்காராலே அனுமதிக்கப்பட்ட எல்லா நாட்களிலும் எங்களுக்கு விடுமுறை உண்டு. தவிர்க்க முடியாத சம்பவங்கள் ஏற்பட்டு அதனால் அந்த ஓய்வு நாட்களில் கூட ஆபீஸுக்கு வந்து வேலை செய்யும்படி சிப்பந்திகளுக்கு முதலாளி கட்டளையிட்டதுண்டா? இல்லை. நீங்கள் போகலாம். யுவர் ஆனர், இதுவரை விசாரிக்கப்பட்ட பிராசிக்யூஷன் தரப்பு சாட்சிகளின் வாக்குமூலத்தின்படி சர்க்காரால் அனுமதிக்கப்பட்ட விடுமுறை நாட்களில் சித்ரான் கம்பெனியில் வேலையே நடப்பதில்லை என்றும் அவர்களுடைய கணக்கு புத்தகத்தில் எந்த விதமான பொய்க்கணக்கும் இல்லை என்றும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனால் கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று
மேற்படி சித்ரான் கம்பெனியாரால் பார்த்தசாரதி என்பவருக்கு ரூபாய் 35,000 பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. அதன் முழு விவரம் கணக்கு புத்தகத்தில் பதிவாகி இருக்கிறது. உபச்சரி பணம் பெற்றுக் கொண்டவரின் கையொப்பமும் இருக்கிறது. இதோ. Yes, Your Honor. யாருமே ஆபீஸுக்கு போகாத ஒரு நாளில், அதுவும் நிச்சயமாக லீவு கொடுக்கப்பட்டிருக்கும் சுதந்திர தினத்தன்று ஆபீஸில் இருந்து 35,000 ரூபாய் பட்டுவாடா செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பணம் எப்படி யாரால் கொடுக்கப்பட்டது? என்னுடைய வாதமெல்லாம் அந்த பணத்தை முதலாளி தான் எடுத்தார் என்பதல்ல. ஆபீஸ் கட்டடம், பீரோ இவைகளை திறப்பதற்கு முதலாளியிடம் இருக்கும் இன்னொரு சாவியை பயன்படுத்தி வேறு யாராவது எடுத்திருக்க கூடும் என்பதுதான். அந்த பணத்தை சரவணன் தான் கையாடினார் என்பதற்கு இந்த வழக்கில் யாதொரு ஆதாரமும் இல்லை. எனவே கோட்டார் அவர்கள் தீர ஆலோசித்து இந்த வழக்குக்கு தீர்ப்பு கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். After perusing the prosecution side, there is considerable doubt that two the accused wouldn't have committed this offense. Therefore, I give the benefit of doubt to the accused and acquit. சார், பூங்கொடி அம்மா அந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. பூங்குடியா? அந்த பூங்குடி உனக்கு தெரியாது. கலைமன்றம் தாண்டவராயன் மகள். அழகு, படிப்பு, செல்வம் அத்தனை நிறைஞ்சிருந்தோம். ரொம்ப அடக்கமான பொண்ணு. கௌரி அபாயமான நிலையில் இருக்கிறார். மனோன்மணி உங்களுக்கு தெரிவிக்க சொன்னார். பூங்குடி. தம்பி, நீ வீட்டுக்கு போ. அப்பாட்ட சொல்லு, நான் வெளியூர் போயிருக்கேன், வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். பார்த்திபன மகனா அடைய போன ஜென்மத்துல நீங்க பெரிய புண்ணியம் செய்திருக்கோம். எல்லாம் உங்களை போல பெரியவங்க வாழ்த்துதான். நீங்க கலைமன்றம் தாண்டவராயன். ஓ, நீங்க தானா? ரொம்ப சந்தோஷம். மீனாட்சி, மீனாட்சி, பார்த்திபன் அடிக்கடி உங்களை பத்தி சொல்றது உண்டு. இலக்கிய உலகத்துல அவனுக்கு ஒரு பெரும் புகழை தேடி கொடுத்திருக்கு. நிரந்தரமான ஒரு வருமானத்தையும் ஏற்படுத்திருக்கு. இந்த உதவியை நாங்க என்னைக்கு மறக்கவே மாட்டோம். அவருடைய புகழுக்கும் வளர்ச்சிக்கு அவருடைய திறமைதான் காரணம். என்னங்க மீனாட்சி, இவர் யார் தெரியுமா? தாண்டவராயன் பிள்ளை. அப்படியா? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். பார்த்திபன் உங்களுக்கு ஒரே பிள்ளைதானா? இல்லைங்க, இன்னொரு பையன் இருக்கான். அவர் என்ன வேலை செய்யறாரு? ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான் இருக்கு. இப்ப நான் வந்திருக்கிறது ஒரு நல்ல காரியத்தை பேசி முடிவு செய்யலான்னு வந்திருக்கேன். சொல்லுங்க. நீங்க சம்மதிச்சா என்னுடைய ஒரே ஒரு பெண்ணு பூங்குடியே உங்க மகன் பார்த்திபனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கலான்னு என்னுடைய இப்படிப்பட்ட சந்தோஷமான செய்தியை நாங்க கேட்டு ரொம்ப நாளாச்சுங்க. உங்க பொண்ணு எங்களுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சோங்க. இது வந்துட்டேன். சரவணா, இவ்வளவு நாளுக்கு பிறகு இப்பதான் நமக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. பெத்த தாய் இப்படி சொல்றேன், என்ன தப்பா நினைக்காது. உன்னை பத்தி ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த நேரத்துல அவங்களுக்கு முன்னாடி வந்து விஷயத்தை கெடுத்துடாதேப்பா. அம்மா, வந்திருக்கிற ஒரு பெரிய மனுஷர், அவருடைய சம்பந்தம் நமக்கு சுலபத்துல கிடைக்காது. உன்னை பத்தி அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா என் முகத்தை பார்த்தது இந்த சம்பந்தம் வேண்டான்னு போயிடுவார். அப்படித்தானே? உண்மையில குற்றம் இருக்கிறதா நான் சொல்லலேப்பா. நீ குற்றம் செய்யலைன்னு கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சு. இருந்தால் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரை நான் பழிக்கு அஞ்சுதான்ப்பா வாழணும். அம்மா, நீ சொல்றது கூட எனக்கு வருத்தமாயிடுச்சு. ஆனா இப்படியெல்லாம் நீ பேசும்படி, அதையெல்லாம் நான் கேட்கும்படி ஒரு கொடுமையான நிலைமை ஏற்படுத்தி நானே அவனை நினைச்சாதான் எனக்கு வயிறே எரி. ஆண்டவனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் உண்டு. சரவணா, நீ இங்கேயே இருப்பா. பாத்தீங்களாமா, பார்த்திபனை கேட்டுதான் முடிவு சொல்லணும்னு ஐயா சொல்றாரு. என்னங்க, எதுக்கு பார்த்திபனை கேட்கணும்? என்ன இருந்தாலும் அவனையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். அவன் என்னைக்காவது நம்ம சொல்ல தட்டினதுண்டா? நமக்காக எதையும் செய்ய துணியறவன் நாம பார்த்த பொண்ணையா வேண்டாம்னு சொல்ல போறா? அதோட என் பெண்ணையும் பார்த்திபனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்புறம் என்னங்க, சரின்னு சொல்லுங்க. சரிங்க, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்க. ரொம்ப சந்தோஷங்க. அம்மா,